ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, நாம் ஜெபித்து நம்ம ஆரம்பிக்கலாம். அன்பு மிரக்குமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையான இந்த நல்ல மாலை வேலைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இந்த நாளில் இணைந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் தந்திருக்கிற நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை எழுதி கொடுத்த அதே தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். சத்திய ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளாகவும் நடத்துகிறவர் என்றும், உம்முடைய வார்த்தைகள் பொய் உரைவதில்லை என்றும், மாயையும் அந்தகாரமும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்திற்கு மத்தியிலே சத்தியமான உம்முடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு ஆறுதல், எங்களுக்கு வழிகாட்டுதலாக வெளிச்சமாக இருக்கிறது என்பதும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் இந்த நாளிலே சத்திய ஆவியானவர் எங்களோடு கூட பேசும். மனிதனுடைய ஆழ்தத்துவத்தை குறித்து, மனிதன் யார், நாங்கள் எவ்விதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அதனுடைய அடிப்படையில் எங்களை குறித்து நாங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளவும், நாங்கள் இன்னும் எவ்விதமாய் தேவனுடைய சமூகத்திலே கீழ்ப்படிதலோடும் அர்ப்பணிப்போடும் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி எவ்வளவு நாங்கள் தாழ்த்த வேண்டும் என்பதையும் கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளிலே கற்றுத்தருவீராக. உடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் லார்ட். குட் ஈவினிங். குட் ஈவினிங். உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த நாளிலே நம்ம தொடர்ச்சியாக நாம் அநேக காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். மனிதனுடைய ஆழ்தத்துவம், ஆக்சுவலி மனிதனுடைய ஆழ்தத்துவம்ன்றது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக். ஆனால் ரெகுலராக நிறைய காரியங்களை நம்ம பார்த்து வந்து கொண்டே இருக்கிறோம். மனிதன் யார், மனிதன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், மனிதனுடைய அமைப்பு என்ன. ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம், அது விடுதலை. விடுதலைன்னா என்னது? கர்த்தர் வந்து மனுஷனுக்கு விடுதலையை தந்திருக்கிறார், சுதந்திரத்தை தந்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தில் மனிதன் எவ்விதமாக இருக்கிறான், அதை எப்படி பயன்படுத்துகிறான். அப்போ விடுதலைன்றது வெறும் விடுதலை மாத்திரம் இல்லை, அதோடு கூட பொறுப்புகளும் இருக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நாம் தலைப்புகளின் அடிப்படையில் நாம் பார்க்குறோம். ஸோ பைபிள் ஸ்டடினால் லிட்டரலாக நம்ம வசனமோ அதிகாரமோ புத்தகமோ நம்ம தியானிக்காமல் விதமாக தியானிக்க போகிறோம். இது வெறுமனே ஆரம்பம் தான். புத்தகங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தியானிக்க போகிறோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம கவனிக்கும் பொழுது அடிப்படையான அநேக சத்தியங்கள் இந்த மாதிரி ஸ்டடிலாம் வந்து நம்ம சர்ச் பிரசங்கத்தில் கேட்க முடியாது. இந்த மாதிரி நான் பேசினாலும் அது எத்தனை பேருக்கு ரீச் ஆகுன்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால் நம்ம தேவனுடைய பிள்ளைங்களாக வசனத்தில் வளர்கிறதுக்கு நமக்கு தேவையான உபதேசங்கள் இவை எல்லாமே. இதை தான் பேசிக் டாக்டரின்ஸ்ன்னு சொல்கிறோம், அடிப்படையான உபதேசங்கள். இந்த உபதேசங்கள் இல்லைன்னா வசனத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது, வியாக்கியானம் பண்ண முடியாது. இது ரெண்டுமே செய்ய முடியலன்னா நம்மளால் கீழ்ப்படியவே முடியாது வசனத்துக்கு, இல்லையா? ஸோ அல்டிமேட்டாக நம்ம அதற்காக தான் நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்றதுக்காக தான் வாசிக்கிறோம், இல்லையா? ஸோ அதனால் ஆப்வியஸாக நம்ம எல்லாரும் இந்த காரியங்களில் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நிறைய காரியங்களை பார்த்துட்ருக்கோம். தொடர்ச்சியாக இந்த சாயல், எவ்விதமாக ஆவிக்குரிய சாயல், அதுக்கப்புறம் சுபாவ சாயல், சரீர பிரகாரமான சாயல், தேவனுடைய சாயலில் நாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட நாம் நம்ம மேலே என்னென்ன கடமைகள் இருக்கிறது, இந்த காரியங்கள்லாம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இது பார்க்காதவங்க தயவு செஞ்சு பழைய வீடியோஸ்லாம் இருக்குது நம்மளுடைய சேனலில், தயவு செஞ்சு நீங்கள் இதை பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷனாய் நீங்களும் நானும் மனுஷனாய் இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கொடுக்கிறதான ஆழ்தத்துவம், ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது உதாரணத்துக்கு பர்சனாலிட்டின்றதுக்கு நம்ம ஜென்ரலாக ஒரு விளக்கம் வச்சுருப்போம். என்னென்னா, ஆள் நல்லா நீட்டாக இருக்கிறியப்பா, பர்சனாலிட்டி நல்லா இருக்கே அப்படின்வோம். ஸோ பர்சனாலிட்டின்ற என்னென்னா நம்ம பிரகார தோற்றத்தை வைத்து, இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தர் நல்லா நீட்டாக அயன் பண்ண ஷர்ட்டு, ஒரு பேண்ட்டு நல்லா டக் பண்ணி, ஒரு ஷூலாம் போட்டுட்டு, ஃபுல் ஹேண்ட் இதெல்லாம் போட்டுட்டு, நல்லா தலையெல்லாம் வாரி நீட்டாக ஷேவ் பண்ணி ஒருத்தர் வரார், ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி வரார் அப்படின்ன உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஆள் நல்ல பர்சனாலிட்டியாக இருக்காரு இப்போ அப்படின்வோம். ஸோ இந்த பர்சனாலிட்டின்ற வார்த்தையை வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம தவறாக தான் பயன்படுத்துகிறோம். ஏன்னா பர்சனாலிட்டினா வெளிப்பிரகாரமாக இருக்கிற அந்த தோற்றத்தை தான் நம்ம பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம், இல்லையா? ஸோ ஆனால் அது அப்படி கிடையாது, அது முற்றிலும் தவறானது.
இந்த உலகம் அந்த மாதிரி ஒரு அமைப்புக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் உண்மையாலுமே ஆழ்த்தத்துவம்னா என்ன? ஆழ்த்தத்துவம்ன்றது எப்படி மனுஷனுக்குள்ளேருந்து வெளிப்படுகிறது? ஆழ்த்தத்துவம்னா அடிப்படையில் தேவன் என்ன ஆழ்த்தத்துவத்தோட மனுஷனை உண்டாக்கினார், இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஸோ இந்த இருதயம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இந்த இருதயம் அப்படின்றது தான் நம்முடைய ஆழ்த்தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. நாம் யார், நான் யார் அப்படின்னா, இப்போ உதாரணத்திற்கு என் மனைவி கிட்ட கேட்கலாம், என் பெற்றோர்கிட்ட கேட்கலாம், என்னை அறிந்த நண்பர்கள், இப்போது சபையில் இருக்கும்போது, நான் போதகராக இருக்கும்போது சபை விசுவாசிகள் கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஆனால் உண்மையாலுமே இவங்க எல்லாமே சொல்கிறது வந்து ஒரு பாகம் தான், அவங்களுக்கு பில்லியை பற்றி தெரிந்த பாகம். இப்போ என் மனைவிக்கிட்டேயே நீங்கள் கேட்டாலும், என் மனைவி வந்து அவங்கக்கிட்ட நான் எப்படி இருந்திருக்கிறேனோ அதை வச்சு தான் அவங்க என்னுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் என்னுடைய இருதயத்தை முழுக்க எல்லா பாகங்களிலும், எல்லா டைமென்ஷன்லையுமே, எல்லா பரிமாணத்திலையும் அறிந்தவர் தேவன் ஒருவர் தான். ஸோ தேவன் தான் ஒரு இன்டென்ஷனோட, ஒரு நோக்கத்தோட மனுஷனுக்கு ஒரு பர்சனாலிட்டியை கொடுக்குறாரு. ஏன்னா பர்சனாலிட்டியில் ஆழ்த்தத்துவத்தில் நிறைய காரியங்கள் மறைந்து இருக்கிறது. அதை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ பாருங்கள், இந்த ஆழ்த்தத்துவம் அப்படின்னா இதுக்கு அடிப்படையான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இது நல்ல நான் இது இங்கிலீஷில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம கண்டென்ட் பார்க்குறவங்க இங்கிலீஷ்லேயும் இருக்கிறாங்க, தமிழ்லையும் இருக்கிறாங்க. அதனால் கண்டென்ட் இங்கிலீஷில் இருக்கும், நான் பேசுகிறது தமிழில் இருக்கும். ஸோ அதனால் நான் பேசுகிறது, அதாவது உங்களுக்கு ஏதாவது எழுதணும், நோட்ஸ் எடுக்கணும்னா நான் பேசுகிறத வச்சு நீங்கள் எழுதிக்கோங்க, சரிங்களா? சரி, இப்போது கவனிக்கணும். இப்போது இந்த பர்சனாலிட்டி, இந்த ஆழ்த்தத்துவம் அப்படின்றதுல 3 முக்கியமான காரியங்கள் நடைபெறுகிறது. முதலாவது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்த ஒரு அறிவு, இதை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். இப்போ உதாரணத்திற்கு சிம்பிளான ஒரு விஷயத்துலேருந்து நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு வண்டி ஓட்டுறது, பைக் ஓட்டுறதுன்றது ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்கில் இல்லையா நம்ம எல்லாருக்குமே. அதுவும் ஒரு ஆண் மகனுக்கு கண்டிப்பாக பைக் ஓட்ட தெரியணும், அட்லீஸ்ட் சைக்கிள்னாச்சும் ஓட்ட தெரியணும். ஸோ இப்போது இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு இப்போ நான் வந்து ஒரு 7th 8th ஸ்டாண்டர்டில் தான் நான் லேர்ன் பண்ணேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப செல்லம், வெளியே விட மாட்டாங்க. வெளியே விட்டால் ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப வீட்டிலேயே வச்சுருந்தாங்க. ஆனால் சம்பவம் 7th and 8th ஸ்டாண்டர்டில் நான் சைக்கிளே கற்றுக்கிட்டேன். சரி, இப்போது இந்த சைக்கிள் கற்றுக்கிறதுன்றது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கில். அதாவது நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட பகுதிகள், ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையினுடைய மீதமான பகுதியில் நான் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதாவது செய்யணுன்னா எனக்கு அடிப்படையான ஸ்கில்ஸ்லாம் ஒரு சிலது இருக்குது. அது என்னதுங்க? ரொம்ப முக்கியமானது சைக்கிள் ஓட்டுறது. நானாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக பழகுவது. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறோன்னா, இப்போ நான் சைக்கிள் ஓட்டும் போது எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, இடுப்பை வளைக்காத. பொதுவாக சைக்கிள் ஓட்டுறவங்க அதுதான் பண்ணுவாங்க, இடுப்பை வளைப்பாங்க, இப்படி வளைப்பாங்க. நேராக உட்காரு, கையை நல்லா கிரிப்பாக பிடி, லெஃப்ட் சைடில் வந்து பிரேக்கு, ரைட் சைடில் ஒரு பிரேக்கு, பெடலில் இப்படி மிதிக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் அதே மாதிரி டயரில் காத்திருக்கணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப அடிப்படையானது. இது என்னென்னா, சின்ன வயசில் எனக்கு கேள்விப்பட்டிருந்தாலும் நான் அந்த ஸ்கில்லை, நான் அந்த திறனை கற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு அது அறிவாக முதலாவது வருகிறது. ஃபஸ்ட்டு விஷயம், எப்பயுமே இந்த பர்சனாலிட்டியில் 3 காரியம் இருக்கும். முதலாவது, எந்த ஒரு அடிப்படையான காரியத்தை கற்றுக்கொள்வதற்கும் நமக்கு தேவைப்படுகிற அறிவு. அடுத்து 2வதாக இருக்கிறது என்னென்னா, அந்த பெற்றுக்கொண்ட அறிவை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன். எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, சொல்லி கொடுத்தோன்னே அவர் சொல்லி கொடுத்ததே தான் நான் செய்யணுன்றது அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்திற்கு பிரேக் எப்படி பிடிக்கணும், வந்து இப்படி பெடல் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் எந்த நேரத்தில் என்ன வரும், குறுக்கில் நாய் வந்தால் பிரேக் பிடிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது அந்த சினாரியோலாம் எனக்கு அவர் எக்ஸாம்பிள்லாம் கொடுக்கல. அடிப்படையாக ஏதாவது வந்துச்சுன்னா பிரேக் பிடிக்கணும், நிறுத்தினா பிரேக் பிடிக்கணும், குறுக்கில் ஏதாவது வந்தால் பிரேக் பிடிக்கணும், இவ்வளோ தான் சொன்னாரே ஒழிய எனக்கு வேறு எதுவுமே சொல்லலை. ஆனால் நான் சைக்கிள் லேர்ன் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நான் கீழே விழுந்து கையெல்லாம் அடிபட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பைக் ஓட்டுற ஸ்கில், அதாவது சைக்கிள் ஓட்டுற ஸ்கில் என்ன பண்ணிட்டேன்னா நான் வளர்த்து கொண்டேன். இப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன், டிராஃபிக் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன உடனே நான் என்ன பண்ணுறேன், அப்படி 2 வண்டி இருக்குன்னா 2 வண்டிக்குள்ளலாம் பூந்துலாம் நான் போக பார்க்குறேன். அவசரமாக போகணுன்னா நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ஒரு அப்படியே வளைச்சி அப்படிலாம் சாகசம்லாம் பண்ணிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பண்ணுறோம். இப்போ அதுக்கப்புறத்துலேருந்து பைக்குக்கு மாறினேன், பைக்கிலேருந்து அதுக்கப்புறம் கீர் பைக்குக்கு மாறினேன். ஸோ இப்போ இதெல்லாமே இப்போ எதனால் எனக்கு அன்றைக்கி சைக்கிள்ன்றது ஒன்று சிம்பிளாக 2 சக்கரம் இருக்கும், அந்த 2 சக்கரத்து மேலே உட்காந்து நான் பேலன்ஸ் பண்ணி ஓட்டணும்,
குறுக்கில் ஏதாவது வந்தால் பிரேக்கை பிடிக்கணும், வேகமாக போனோன்னா கொஞ்சம் வளைச்சி அது சமாளித்து போகணும், எதிரில் ஏதாவது வருதான்னு இதெல்லாமே இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி நான் வேகமாக போகிறதோ, இன்றைக்கி நான் டைவர்ஷன் எடுத்துகிட்டு போகிறதோ, ரூட் எடுத்துகிட்டு மாற்றிட்டு போகிறதோ, இதெல்லாமே அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, சொல்லலை. அப்போது நான் முதலாவது பெற்றுக்கொண்ட அடிப்படையான அறிவை வைத்து ரெண்டாவது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதன் மேல் என்னுடைய அனுபவ ரீதியாக நான் அதை வியாக்கியானம் செய்ய ஆரம்பித்தேன். வியாக்கியானம்னா அது என்னுடைய பர்சனல் லைஃபுக்கு எப்படி அது செட் ஆகும் அப்படின்றத நான் எனக்கு புரிந்து கொள்ளும் விதத்தில் அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தேன். புரியுதுங்களா? இதுதான் ரெண்டாவது. அடுத்து மூணாவதா, அந்த நடைமுறைப்படுத்துறதுலேருந்து நான் ஒரு திறனை கற்றுக்கொண்டேன், அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டேன். இப்போ டெவலப் ஆகி நான் முடிவில் இப்போ எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன். இப்போ முடிவில் எனக்கு ஒரு விஷயத்த சொல்ல முடியும். எனக்கு ஒரு பைக்கை கொடுத்தீங்கன்னா எந்த பைக்கை கொடுத்தாலும் இப்போ ஓட்டிடலாம். மாதிரி சைக்கிள் மாதிரி கவலைப்பட முடியாது. இப்போ இத்தனை வருஷத்தில் எந்த பைக்கை கொடுத்தாலும் ஓட்டலாம். இங்கேருந்து அங்கே அவ்வளோ தூரத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டரில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு 5 நிமிஷத்தில் போகணும் அப்படின்னாலும் அது எப்படி போகணும் அப்படின்றதும் எனக்கு பண்ண முடியும். ஸோ இப்போது எனக்கு வேறு ஒரு டாஸ்க்கை கொடுத்தாலும் அந்த டாஸ்க்கை, அந்த வேலையை நான் கற்றுக்கொண்ட அந்த அடிப்படையான திறனை வைத்து எப்படி அதை நடத்தி முடிப்பது என்பதை நான் அறிந்து கொண்டேன். புரியுதுங்களா? ஆரம்பித்தது என்னவோ, எனக்கு சின்ன வயசில் ஒருத்தர் எனக்கு சைக்கிள் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கி அது இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? எனக்கு தேவையான ஒரு காரியத்தை நான் அடையும்படி, இல்லை என் குடும்பத்திற்கு, இல்லை ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு காரியத்தை செய்யும்படி நான் நிறைய விஷயம் பண்ணுறேன். ஸோ இப்போ வெறுமனே நான் சைக்கிள் மட்டும் ஓட்டுறோன்னா இல்லை, இப்போ நான் நிறைய லேர்ன் பண்ணுறேன். பைக் எப்படி இருக்கும், பைக்கோட மெக்கானிசம், இதெல்லாம் எனக்கு எடுத்தோன்னே 8th ஸ்டாண்டர்ட்லேயே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லை. ஸோ செயின்னா என்னது, செயின் ஸ்ப்ராக்கெட்னா என்னது, கீர் வீலு, அது இதுன்னு இப்போ எல்லாம் இப்போ இவ்வளோ வருஷத்தில் நான் இது லேர்ன் பண்ணதுக்கான காரணம் என்ன, எதுக்காக நான் லேர்ன் பண்ணுறேன்? ஒன்று, அந்த திறனை வளர்த்து கொள்ளணும். இன்னொன்று, நம்ம ஓட்டுற வண்டியை பற்றி நமக்கே தெரிலனா அப்புறம் வேறு யாருக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்படி நான் யோசித்து என்னுடைய திறனை பயன்படுத்தி நான் வளர்த்து கொள்கிறேன். இது ரெண்டாவது. மூணாவதாக, அது என் வாழ்க்கைக்கு எப்படி நடைமுறைப்படுத்துதோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த காரியத்தை நான் செயல்படுத்துகிறேன். புரியுதுங்களா? ஸோ பெர்சனாலிட்டினா இது தாங்க. இப்போ நான் பேசிக்காக சைக்கிள் ஓட்டுற விஷயத்த உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக சொன்னேன். இந்த மாதிரி எல்லா காரியங்களையுமே இப்போ உதாரணத்துக்கு இப்போ இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, ஈவன் பிலீவிங் இன் காட், இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புவதிலும் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் அன்றைக்கி சொல்லப்பட்ட சுவிசேஷம். ஒருத்தர் சொல்லியிருப்பார், ஏசப்பா நல்லவர், அவரை நம்புங்க, அவர் தான் உலகத்தின் தெய்வம், ரட்சகர். ஸோ இதுதான் நாலேஜ், ஃபஸ்ட்டு பெற்றுக்கொண்ட நாலேஜ். ஆனால் இன்றைக்கி ஒரு 20 வருஷம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 20 வருஷத்தில் ஏசப்பா பற்றி நீங்கள் எவ்வளோ அறிஞ்சிருப்பீங்க இல்லையா? எவ்வளோ அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஏசப்பா எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருப்பார். இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்து மூணாவதாக நமக்குள்ளே நடக்கிறது என்ன தெரியுங்களா? ஏசு தான் உண்மையான தெய்வம்ன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம் இல்லையா? இப்போ ஏன்னா நான் முதல்ல பெற்றுக்கொண்ட அறிவிலேயே அந்த கன்க்ளூஷனை என்னால் வர முடியாது. நான் முதல்ல பெற்றுக்கொண்ட அறிவு, அந்த அறிவை பயன்படுத்தி நான் ஒரு அனுபவத்தில் வளர்ந்தேன். அந்த அனுபவம் எனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்து இன்றைக்கி அந்த பாடத்தினுடைய விளைவாக முடிவில் என்னால் என்ன சொல்ல முடியும்? ஏசுதாங்க உண்மையான தெய்வம். நீ என்ன பண்ணாலும் சரி, என்னை எவ்வளோ ப்ரெஷர் பண்ணாலும் சரி, நீ என்னைய ஊரை விட்டு ஒதுக்குனாலும் சரி, என்னைய கொன்னே போட்டாலும் சரி, ஏசுதான் உண்மையான தெய்வம். இப்படி சொல்லுகிற மனிதர்களாகவும் நாம் மாற்றப்படுகிறோம். எதனால? எனக்கு இருக்கிற அனுபவத்தினால. ஸோ இப்போ பெர்சனாலிட்டி, இதுக்கு தான் பெர்சனாலிட்டியை கர்த்தர் கொடுக்குறார். ஸோ பெர்சனாலிட்டினா பேசிக்காக என்ன பண்ணுது தெரியுங்களா? ஒரு அறிவை பெற்றுக்கொள்கிறோம், அந்த அறிவிலே வளர்கிறோம், அந்த அறிவை பயன்படுத்தி மேம்பட்ட ஒரு மனிதர்களாக மாறுகிறோம். இதுதான் பெர்சனாலிட்டி, ஆழ்தத்துவம் அப்படின்னா இதுதான். இப்போ இந்த ஆழ்தத்துவத்தை கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறார். இதனுடைய அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அவன் என்ன பண்ணுறான், ஒரு மனுஷன், நான் அதுதான் உங்களுக்கு விலாவரியாக நான் ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறேன், நான் சிம்பிளாக உங்களுக்கு தமிழில் சொல்லிடுறேன். ஸோ ஒரு காரியத்தை பார்த்து அதை புரிந்து கொண்டு, இப்போ அவர் எனக்கு சைக்கிள் சொல்லி கொடுத்தவர் ரொம்ப சிம்பிளான காரியம் தான். அவர் பயங்கர டிராஃபிக்கில் எடுத்துகிட்டு போய் நிறுத்தி எனக்கு சொல்லிக் கொடுக்கல. எங்கள் தெருவில், நாங்கள் இருந்த தெருவில் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு, அவ்வளோதான். எனக்கு நல்ல வேடிக்கையான ஒரு சம்பவம் நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு சைக்கிள் கற்றுக்கிட்டு இருந்தேன். 2வது நாளோ 3வது நாளோ ஓரளவுக்கு இடுப்புலாம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்போது ஏதாவது இதாக போகிறதா இருந்தால் பிரேக் பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு நானும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஓரளவுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். லீவ் நாள் அது. அங்கே அந்த தெருவில் யாருமே இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளேருந்து நான் கரெக்டாக எங்களுடைய தெருவினுடைய போய் அந்த முனையில் திரும்பி அந்த பக்கம் இன்னொரு தெருவில் போய், அது எங்களுடைய ஸ்ட்ரீட் ஒரு பா ஷேப்பில் இருக்கும். போயிட்டு திரும்ப இப்படி ரிட்டர்ன் வரலாம், ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி அப்படியே போடும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிறேன். திடீர்னு ரோடு காலி. அந்த ரோட்டில் ஒரு அம்மா ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து கீரை
விற்கிற ஒரு அம்மா கூடையை தூக்கிட்டு வந்துட்டாங்க நடுவில். அந்த அம்மா நான் வர்றதை பார்க்கல. எனக்கு அவசரத்தில் அப்போ தான் சைக்கிள் கற்றுக்கிட்டு இருக்கேன். அவசரத்தில் எனக்கு பிரேக் பிடிக்கவும் வரல, அந்த பெல் அடிக்கவும் வரல. நேராக போய் அந்த அம்மா மேலே அடித்து அந்த அம்மா காலுக்குள்ளே விட்டு அப்படியே அந்த கூடையோடு சாஞ்சிருச்சு அந்த அம்மா. அதுக்கப்புறம் சைக்கிள் அங்கேயே போட்டு ஓடியே வந்துட்டேன் நான். ஸோ அது அந்த அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலை. திட்டினாங்க, யார் அவன் அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக திட்டினாங்க. அந்த அம்மாவுக்கே தெரியாது யார் வந்து இடிச்சாங்கன்னு. ஏன்னா போட்ட வேகத்தில் ரைட்டு முடிஞ்சிச்சுரா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்ட வேகத்தில் நான் ஓடி வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் எனக்கு அன்னைக்கு ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். என்ன அப்படின்னா, ஃபோர்சைட். நான் அன்னைக்கு லேர்ன் பண்ண ஒரு காரியம் தான். இன்ன வரைக்கும் நான் வாகனத்தை ஓட்டும் போது எனக்கு ஒரு கவனம். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அது ஒன்று தான் நான் இது வரைக்கும் ஆள் மேலே விட்டது. இது வரைக்கும் யார் மேலேயும் மோதவெல்லாம் இல்லை, ஆக்சிடென்ட்லாம் எதுவும் இல்லை. ஆண்டவர் கிருபையில் ஞானத்தை தராரு. நம்ம எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இதுதான் வந்து இன்சைட் அண்ட் ஃபோர்சைட்டுன்னு சொல்கிறோம். இன்சைட்னா என்னென்னா, எனக்கு ஒருத்தர் சொன்னார், என்னது, யாராவது குறுக்கில் வந்தால் பிரேக் பிடிக்கணும்னு. ஆனால் அவசரத்தில் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு பிரேக் பிடிக்க வரல. பதட்டத்தில் பெல்லும் அடிக்க வரல, பிரேக்கும் பிடிக்க முடியல. கீழே போட்டு அந்த அம்மா மேலே மோதி அப்புறம் சைக்கிளை போட்டு வந்துட்டேன். அப்புறம் எனக்கு சைக்கிள் சொல்லி கொடுத்தவர் போய் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து சைக்கிளை தூக்கிட்டு வந்தார். அவர் திட்டு வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, இப்போது அடுத்ததான் நான் டெவலப் பண்ணது என்னென்னா ஃபோர்சைட். ஃபோர்சைட்னா என்னென்னா, இப்போ நான் இங்கேருந்து போகும்போது ஒரு 10 அடிக்கு முன்னாடியே அங்கே ரோட்டில் யார் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளேருந்து யார் வராங்க. இப்போ சில டைம் நம்ம ஹைவே எல்லாம் கார் ஓட்டிகிட்டு போகும்போது புதருக்குள்ளேருந்து ஒரு நாய் வரும், மனுஷங்களே புதருக்குள்ளேருந்து செடிக்குள்ளேருந்து திடீர்னு உள்ளே வருவாங்க. அப்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த பர்சனாலிட்டி எனக்குள்ளே டெவலப் ஆக இந்த ஸ்கில், ஒரு திறன்றது ஒன்று டெவலப் ஆன உடனே எனக்குள்ள நான் கற்றுக்கொள்கிற அனுபவம், நான் பார்க்குற காரியம் எனக்குள்ளாக ஒரு 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 வளர்ச்சி எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது. ஸோ பர்சனாலிட்டியில் இதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு இந்த பர்சனாலிட்டி எதுக்கு கொடுக்குறாரு தெரியுமா? ஒரு மனிதன் தேறினவனாக இன்னும் என்ன பண்ணணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும். இதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் அப்படி ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸில் அதை பாருங்கள். ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸில் நீங்கள் அதை பார்க்கும்போது நீங்கள் அதை எப்படி புரிந்து கொள்ளணும்னா, நாம் தேவனை அறிந்து கொண்ட, ரட்சிக்கப்பட்ட காலத்திலே தேவனை பற்றி அறிந்து கொண்டது வேறு, இப்போ நாம் அறிந்து கொண்டு இருக்கிறது வேறு. அப்போ கண்டிப்பாக இன்னும் நம்மளுடைய பர்சனாலிட்டியை தேவனுக்கு உகந்த காரியங்களிலும், அதாவது ஸ்பிரிச்சுவல் கைண்ட், அதாவது ஆவிக்குரிய காரியங்களிலே என்னுடைய ஆழ்த்தத்துவத்தில் நான் வளருவதற்கான முயற்சி எடுக்கும்போது நான் அதில் இன்னும் தேறினவனாக என்னால் வளர முடியும். ஸோ அதை வைத்து நிதானமான தீர்ப்புகளை என்னால் செய்ய முடியும். சரிங்களா? இதை தான் நம்ம பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதை வந்து ட்ரைனிங்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போது மிருகத்துக்கு வந்து ட்ரைனிங், மனுஷனுக்கு வந்து ட்ரைனிங் கிடையாது. மனுஷன் என்ன பண்ணுறான்னா, ஹீ இஸ் அடாப்டிங். மனிதன் அந்தந்த சூழ்நிலைக்கு தன்னை அந்த சூழ்நிலைக்கு பொருந்த தன்னை மாற்றிக்கொள்ளுகிறான். ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் டாக் இருக்குது. அந்த டாகுக்கு வந்து ஒரு டாக் இருக்குது. இதுக்கு முன்னாடி இன்னொரு டாக் ஒன்று இருந்துச்சு, 3 இருந்தது. அதில் 2 இறந்துச்சு. அதில் ஒரு டாக் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரைனிங்னா என்னென்னா, அதுக்கு கமாண்ட் தெரியும். சிட் டவுன், டேக் யுவர் பிளேட், ஈட். இந்த கமாண்ட்லாம் சொன்ன உடனே அது செய்யும். இப்போது ஒரு 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 மிருகத்தை ட்ரெயின் பண்ணுறத மாதிரியே மனுஷனுடைய பர்சனாலிட்டியை நம்ம ட்ரெயின் பண்ண முடியாது. மனுஷனுடைய பர்சனாலிட்டி ட்ரெயின் பண்ணப்படுவதற்காக அல்ல. மனுஷன் வந்து அதை அனுபவித்து அவன் லேர்ன் பண்ணுறான். அதுதான் பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம். ஒருவேளை ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருந்தால் மனுஷன் எப்படி இருந்திருப்பான் தெரியுமா? மிருகத்தை மாதிரி இருந்திருப்பான். ஒருவேளை இப்போ நான் ட்ரெயின் பண்ணுற விதத்தில் இருந்தேன் அப்படின்னா, எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் தான் எங்கள் அம்மா அப்பா பேச்சை தவறாத ஒரு பிள்ளையாகவே இருந்திருப்பேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பாலாம் சொன்னதையும் கேட்காம ஒரு சில கீழ்ப்படியாமையை பண்ணிக்கிட்டு, இடும்பு பண்ணிக்கிட்டு நான் ஒரு சில வேலையெல்லாம் நான் செஞ்சேன். இல்லை, காரணம் என்ன? எனக்குள்ளே இருக்கிற பர்சனாலிட்டி இது அனிமல் மாதிரி கிடையாது, மிருகம் மாதிரி ட்ரெயின் பண்ணக்கூடியது அல்ல. எனக்குள்ளே இருக்கிற பர்சனாலிட்டி அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கும். இப்போ எங்கள் அம்மா அப்பா என்னை சின்ன வயசில் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் போன உடனே, தப்பு செஞ்ச உடனே, தப்பை மறைக்கிறதுக்காக, தண்டனையிலிருந்து தப்புறதுக்காக பொய்யின்ற ஒரு காரியத்தை சொல்கிறதுக்கு என்னுடைய ஆள் தத்துவம் என்ன ஆகுது, சின்ன வயசுலேயே பழகிடுது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். அப்போது வயசு அதிகமாக மனுஷனுக்குள்ளே பர்சனாலிட்டி என்ன ஆகுது தெரியுமா? மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த பர்சனாலிட்டியை தான் கர்த்தர் எடுத்து தன்னுடைய பிரயோஜனத்திற்காக பயன்படுத்த விரும்புகிறார். இப்போ பர்சனாலிட்டியில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த காரியத்தை வந்து நம்ம கொஞ்சம்
எப்படி நம்ம லேர்ன் பண்ணணும், இந்த பர்சனாலிட்டியில் கர்த்தர் கொடுக்குற முக்கியமான காரியம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ மனிதனுக்கு கர்த்தர் எதற்காக இதை கொடுக்குறாரு? ஒரு காரியத்தை நேர்த்தியாக உருவாக்குவதற்காக, அவன் குறித்திருக்கிறதான லக்கை நோக்கி அவன் போவதற்காக, அதாவது நோக்கம் உள்ள ஒரு மனுஷனாக இருக்கணுன்றதுக்காக தான் கர்த்தர் மனுஷனுக்கு ஆழ்த்தத்துவத்தை கொடுத்துருக்கிறார், பர்சனாலிட்டியை கொடுத்துருக்கிறார். சரிங்களா? ஸோ இந்த பர்சனாலிட்டியை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம்னு சொன்னேன். ரொம்ப முக்கியமாக அது அந்த கான்ஷியன்ஸ், அதாவது அந்த 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 சுயத்தில் நமக்கு வருகிறதான அந்த உணர்வு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, சிம்பிளான இந்த சைக்கிள் ஓட்டுற எக்ஸாம்பிளில் இந்த டைமில் இப்படி இருக்கணும், இந்த டைமில் இப்படி பிஹேவ் பண்ணணும், இந்த டைமில் வேகமாக போகலாம், இந்த டைமில் வேகமாக போகக்கூடாது, எல்லாமே நாளாக நான் அறிந்து கொண்டே இருக்கிறேன். சரிங்களா? ஆனால் ஒரு சில நேரங்களில் இந்த பர்சனாலிட்டியில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஒரு சில ஆக்சிடென்ட்டு, ஒரு சில ட்ராமா. இப்போ உதாரணத்திற்கு ஒரு பயங்கரமான ஒரு விபத்தில் சிக்கி கொண்ட மனுஷனாக நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சைக்கிள் ஓட்டி கற்றுக்கிட்டேன். திடீர்னு ஏதோ ஒரு காலத்தில் பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஒரு கிருபையாக என்னைய தப்பிக்க வச்சிட்டாருன்னு வச்சுப்போமே. ஆனால் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் என்னுடைய வண்டி ஓட்டுறதான என்னுடைய அப்ரோச் எப்படி இருக்கும்? மாறும் இல்லைங்களா? ஏன்னா அந்த விபத்து எனக்கு என்ன பண்ணியிருக்கு, ஒரு பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது. ஸோ பர்சனாலிட்டியில் இது ரொம்ப முக்கியம். கர்த்தர் கொடுக்குறதான இந்த ஆழ்த்தத்துவத்தில் அப்பப்போ கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த பர்சனாலிட்டியில் ஒவ்வொரு ரீஜன்லும், இப்போ அவர் ஸ்பிரிச்சுவலாக மட்டும் நான் சொல்ல, வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலுமே நமக்கு டீச்சிங்ஸ், அப்பப்போ நமக்கு பாடங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. ஸோ அதிலே நம்ம எப்படி நம்ம லேர்ன் பண்ணி நம்ம முன்னேற்ற பாதையில் நாம் வருகிறோம். சரிங்களா? ஒரு வசனத்தை வாசித்து இந்த பர்சனாலிட்டியை இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இப்போ நல்லா கவனிக்கணும், இருதயம் அப்படின்றது நாட் ஜஸ்ட் யுவர் ஃபிசிக்கல் ஹார்ட், சரீர பிரகாரமாக இருக்கிற இந்த துடிச்சிட்டு இருக்கிற இருதயம் அப்படின்றது மாத்திரம் கிடையாது. அஃப்கோர்ஸ் அது ஒரு பார்ட்டாக இருக்கலாம். ஆனால் ப்ரைமரியாக அவனுடைய பர்சனாலிட்டி, அவன் என்னென்னலாம் கடந்து வந்திருக்கிறான். இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த சம்பவத்தில் நமக்கு தெரியும், சகோதரர்கள் இருந்தாங்க. எல்லா சகோதரர்களையும் ஈசா என்ன பண்ணுறாரு, கொண்டு வந்து இவன் தான் ராஜாவான்னு சாமுவேல் முன்னாடி காண்பிக்கிறாரு. ஆனால் சாமுவேல் என்ன பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நபரை பார்த்தோன்னே வாட்டு சாட்டமாக இருக்கிறான், இவனாக தான் இருப்பான் போல் அப்படின்லாம் யோசிக்கிறாரு. ஆனால் அப்போ தான் தேவன் வந்து சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்ப்பதில்லை, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ, நல்லா கவனிக்கணும், இருதயம் அப்படின்னா நீங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க, பர்சனாலிட்டி. ஸோ இப்போது தாவீதுடைய பர்சனாலிட்டி என்ன? தாவீது எப்படிப்பட்டவராக இருந்தார்? தாவீது ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷன். சின்ன வயதுலேருந்தே அவரை பற்றி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஸ்டடி இருக்குது. அது வேற ஒரு டீச்சிங்கில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் தாவீதை பற்றி. இப்போது அவரை பற்றி பார்க்கும்போது வீட்டில் அவரை ரொம்ப ஒதுக்கப்பட்ட மனுஷன், கடைசி பையன், ரொம்ப சின்ன வயசு பையன். அதனால் வந்து சகோதரர்கள்லாம் வந்து இவரை ரொம்ப ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க. சகோதரர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு கடைசி மகன் இப்படிலாம் இருக்கிறார். ஸோ புறக்கணிப்பில் வளர்ந்த ஒரு மனுஷன் யார்? தாவீது. ஆனால் அவருடைய பர்சனாலிட்டியை தேவன், ஏன்னா அந்த பர்சனாலிட்டியை தேவன் தான் நல்லா கவனிச்சிருக்கிறார். ஏன்னா தனிமையில் இவர் ஒரு ஒரு காட்டில் ஆடுகளை மேய்த்து கொண்டு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு ஒரு கிண்ணறத்தை கையில் வச்சுக்கிட்டு இவர் பாட்டுக்கு தேவனை நோக்கி என்ன பண்ணுறாரு, பாடிக்கிட்டு தேவனோடு பேசிக்கொண்டு தேவனோடு உறவில் இருந்து கொண்டு இந்த மாதிரி இருந்திருக்கிறார். ஸோ இதனால இப்போ நல்லா கவனிக்கணும், இவங்க ஃபிசிக்கலாக இந்த அப்பியரன்ஸ் மாத்திரம்தான் யார் பார்த்தா, ஈசாயும் பார்த்துருப்பாரு, சாமுவேலும் அதை தான் பார்த்தாரு. ஆனால் தேவன் தாவீதுனுடைய ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட்டை பார்க்கல, தாவீதுக்குள்ளே இருக்கிற ஆழ்த்தத்துவத்தை நன்கு அறிந்திருந்தார். அவன் கடந்து வந்த சூழ்நிலை, அவன் பிறந்த விதம், அந்த சூழ்நிலையில் எப்படி புறக்கணிக்கப்பட்ட போதிலும் அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணான் அப்படின்றது எல்லாமே ஏசப்பாக்கு தெரியும். அவன் என்னென்னலாம் செஞ்சான்றது தான் இப்போ அவனுடைய ஆழ்த்தத்துவமாக மாறி இருக்கு. கரெக்டாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோமோ, நம்முடைய அனுபவம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறதோ, அந்த அனுபவத்தின் பாதையில் நம்ம எப்படி நடக்கிறோமோ அதுதான் ஆழ்த்தத்துவமாக மாறுகிறது. ஸோ இப்போ இந்த ஆழ்த்தத்துவம் தேவனுக்கு பயன்படுத்தப்படுகிற ஆழ்த்தத்துவமாக இருக்க போதா, இல்லை தேவன் புறக்கணிக்கிற ஆழ்த்தத்துவமாக இருக்க போதான்றது நீங்களும் நானும் தான் டிசைட் பண்ணணும். அவங்க லைஃப் அது. அவங்களுடைய பர்சனாலிட்டியில் நம்ம எப்படி லேர்ன் பண்ணி, எப்படி வளர்ந்து கற்றுக்கொண்டு
இந்த பர்சனாலிட்டியை தேவனுக்கு ப்ளீஸிங்கா, தேவனுக்கு உபயோகமானதா, இந்த பர்சனாலிட்டி மூலமாக. இப்போ பில்லிக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. பில்லியோடைய பர்சனாலிட்டி எப்படி வந்திருக்கும்? சின்ன வயசில் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது, அது ஒரு சின்ன பாட்டு தான். ஆனால் அதுக்கப்புறம் பில்லி தனிமையில் இருந்த காலம், பில்லி ஸ்கூலில் படித்த டைமு, பில்லி காலேஜில் படித்த டைமு, பில்லி வேலை செஞ்ச டைமு, பில்லி ஊழியம் செய்கிற டைமு, அதாவது யாருமே பார்க்காத நேரம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறேனோ அந்த காரியமும் என்னுடைய ஆழ்த்தத்துவத்தை பாதிக்கிறது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? எல்லாரும், அதாவது எனக்கு எங்கள் அம்மா அப்பா அதாவது சொல்லுவாங்க, ஏதாவது தப்பு செஞ்சுட்டா உடனே வளர்ப்பு சரியில்லை, நல்லது செஞ்சாலும் நல்ல பிள்ளைய வளர்த்துருக்குறாங்க, இதெல்லாம் சொன்னலாம். ஓகே, பேரண்ட்ஸ்க்கு ஒரு கிரெடிட் இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமாக அந்த தனிப்பட்ட மனுஷனுக்கு அவன் தன்னுடைய ஆழ்த்தத்துவத்திற்கு பொறுப்பாளியாக அதை எப்படி வளர்த்து கொள்ளுகிறான்றதும் முக்கியம். ஸோ இன்னைக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறதுக்கான காரணம் கண்டிப்பாக தேவனுடைய கிருபை, அது எல்லாமே நான் சொல்லலாம். என்னுடைய பெற்றோர், எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய குடும்பத்தார், சபை மக்கள், இப்படி 1000 விஷயம் சொல்லலாம். ஆனால் ரொம்ப பிரதானமானது என்ன அப்படின்னா, என் பர்சனாலிட்டி இவ்விதமாக இருப்பதற்கு நான் முதலாவது அனுமதித்தேன். என்னுடைய இருதயத்தை நான் இவ்விதமாக இருக்கும்படியாக நான் பழக்கி கொண்டேன். புரியுதுங்களா? ஸோ அப்போது இந்த பழக்கம், இந்த பர்சனாலிட்டி எனக்கு லைஃப்பில் நான் கடந்து வந்த பாதை, சூழ்நிலை எல்லாமே நான் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கும்படியாக என்னை உருவாக்கி இருக்கிறது. ஸோ இப்போ தாவீதுடைய லைஃப்லையும் நம்ம தான் பார்க்குறோம். ஈவன் நீங்கள் வேறு யார் எக்ஸாம்பிள் எடுக்க, யோசேப்பை நீங்கள் எடுத்துட்டிங்கனாலும் அதுதான் உண்மை. யோசேப்பு அப்படி தான் பண்ணுறார். யோசேப்பினுடைய லைஃப்லையும் அவருடைய பர்சனாலிட்டி தான், அவர் கடந்து வந்த பாதை தான் அவர் யார் அப்படின்றத உருவாக்குச்சு. சரிங்களா? ஸோ அவருடைய தன்மைகள், அவருடைய அப்பாவுடைய சுபாவம் இருந்திருக்கலாம், அவங்களுடைய பெற்றோருடைய ஜென்ம சுபாவங்கள்லாம் கண்டிப்பாக வரும். ஆனால் அவங்க கடந்து வர்ற பாதையில் அவங்க ஆழ்த்தத்துவம் மாற்றப்படுகிறது. ஸோ இங்கே தாவீது ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறார். ஏன்னா தாவீது தனிமையில் காட்டில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தார், ஆடு மேய்க்கும் போது என்ன பண்ணாருன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸோ யாரும் போய் தாவீது என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு பார்த்து ரெக்கார்ட்லாம் எழுதலை. ஆனால் தாவீதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் தெரிந்தெடுப்பதற்கான ஒரு காரணம் ஒன்று இருந்தது. ஏன்னா கர்த்தர் தாவீதனுடைய ஆழ்த்தத்துவத்தை அறிந்திருந்தார். ஸோ பர்சனாலிட்டி இஸ் கேர்ஃபுல்லி எக்ஸாமின்ட் பை காட். இது நல்லா புரிந்துக்கணும். நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆழ்த்தத்துவத்தையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், நிதானமாக அறிகிறார். நம்முடைய ஆழ்த்தத்துவம் என்ன? ஏன்னா இது யாருக்குமே தெரியாது, என் மனைவி கூட தெரியாது. என்னுடைய ஆழ்த்தத்துவம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். ஸோ இந்த ஆழ்த்தத்துவம் உள்ள ஒரு மனுஷனா நம்ம தேவனுடைய காரியங்களில் நம்ம எப்படி வளர்றது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போது கர்த்தர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த ஆழ்த்தத்துவத்தை எப்படி இவாலுவேட் பண்ணுறார், இந்த ஆழ்த்தத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இந்த ஆழ்த்தத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்றத கர்த்தர் என்ன பண்ணுறாருனா நமக்கு நம்மளை வந்து இவாலுவேட் பண்ணுறார். ஆவியானவர் என்ன இவாலுவேட்னா என்னென்னா, ஒரு டீச்சர் பரீட்சை பேப்பர் திருத்துற மாதிரி. ஒரு டீச்சர் என்ன பண்ணுறாங்க, நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்ற அந்த பரீட்சைத்தால் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி தேவன் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் என்னுடைய ஆழ்த்தத்துவத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். ஹி இஸ் எவாலுவேட்டிங் மை பர்சனாலிட்டி. சரிங்களா? ஸோ இப்போ பர்சனாலிட்டினா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், வெளிப்புற தோற்றம் கிடையாது, அவர் எப்படி நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறாரு அப்படின்றது கிடையாது. அவருடைய மனதிலிருந்து நான் சொன்னேன் இல்லைங்களா 3 காரியங்கள். அவர் பெற்றுக்கொண்ட அறிவு, அந்த அறிவின் நிமித்தமாய் அவர் வளர்த்து கொள்ளுகிறதான அந்த அனுபவங்கள், 3வதாக அதன் நிமித்தமாய் அவர் என்ன செய்கிறார். இதுதான் ஆழ்த்தத்துவம். சரி, இப்போது அடுத்ததான் நான் பார்க்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஆழ்த்தத்துவத்தை பற்றி நம்முடைய வேதாகமம் இன்னும் தெளிவாக என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது மனுஷனுடைய ஒரு அமைப்பு, மனுஷனுடைய இருதயத்தின் அமைப்பு. ஏன்னா அந்த ஆழ்த்தத்துவம்ன்ற பர்சனாலிட்டின்ற வேர்ட் நம்ம பைபிளில் கிடையாது, ஆழ்த்தத்துவம்ன்ற வார்த்தை கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக தான் இருதயம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம நீதிமொழிகள் ஒரு வாசித்தோம் இல்லைங்களா, ஒரு வசனம் வாசித்தோம். நீதிமொழிகளில் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஸோ உங்களுடைய பர்சனாலிட்டியை காத்துக்கொள்ளுங்க அப்படின்றதும். அடுத்ததான் இங்கே சாமுவேலில் தாவீதை பற்றி வாசித்தோம், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்ற அந்த காரியத்தையும். ஸோ இருதயம் அப்படின்னாலே பேசிக்கலாக நம்ம இருதயத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம இருதயத்தின் 90 அறைகள் பற்றி ஒரு டீச்சிங் ஒன்று நம்ம எடுத்துருக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி பர்சனாலிட்டி, ஆழ்த்தத்துவம் அப்படின்றதும் இருதயத்தினுடைய ஒரு அமைப்பு, இருதயத்தினுடைய ஒரு பாகம் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஸோ இந்த இருதயம்தான் மனிதனுடைய எல்லா செயல்கள்,
எல்லா விதமான சிந்தனைகள், அவனுடைய சித்தம், அவனுடைய உணர்வுகள், இதுதான் நம்ம ஆத்துமான்னு சொல்கிறோம் இல்லையா? சரி, இப்போது ஆத்துமாவை நீங்கள் எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? ஆத்துமா ஏதாவது ஒரு உறுப்பில் இருக்குதா? ஆத்துமா ஏதாவது ஒரு உறுப்பில் இருக்குதா? நம்மளால் சொல்ல முடியுமா? இல்லை. இப்போ ஒவ்வொரு உறுப்பும் ஒரு வேலையை செய்யுது. ஒவ்வொரு உறுப்புக்கான ஒரு பிரயோஜனம் இருக்கிறது. அது ஒரு பர்பஸ் இருக்குது. ஆனால் ஆத்துமா நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது இல்லையா? ஆனால் அந்த ஆத்துமா எந்த உறுப்பில் தங்கியிருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம அந்த எந்த உறுப்பாக எடுத்துக்கிறோம், இருதயம்ன்ற உறுப்பாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பேசிக்கலி இருதயத்தில் தங்கி இருக்கிறதான நினைவுகள், சோல் அப்படின்றது எல்லாமே. ஸோ சோல்ன்றது ஆத்துமான்ற எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஹார்ட்ன்றது ஒரு சீட்டு மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு சேர் மாதிரி. அதில் உட்கார்ந்து இருக்கிறது தான் உங்களுடைய ஆத்துமா. இப்படி வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஒரு உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன். ஹார்ட்ன்றது என்னது? உங்களுடைய சேர். அதில் உட்கார்ந்து இருப்பது தான் உங்களுடைய சோல், உங்களுடைய ஆத்துமா. ஸோ அதில் நம்ம ஏற்கனவே ஆத்துமாவை பற்றி பார்த்துருக்கோம். சித்தம், சிந்தை, உணர்வுகள், இந்த காரியங்கள்லாம் ஆத்துமாவிலே மறைந்திருக்கிறது. சரி, இப்போது எடுத்த உடனே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த உணர்வுகள், இந்த காரியங்கள், அதாவது ஆத்துமாவில் இந்த ஆழ்த்தத்துவத்தில் எடுத்த உடனே ஒரு டெவலப்மெண்ட் வருதா? இப்போ நான் சைக்கிள் கற்றுக்கிற அந்த எக்ஸாம்பிளில் நான் சொன்னேன். எடுத்த உடனே இப்படி வரணும், அப்படி போகணும், இப்படி வளைச்சி போகணும், அவ்வளோ வேகத்தில் போகணும், இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சதா? தெரியல. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் டெவலப் ஆனேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். ஸோ இப்போ இதே போல தான் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளையும் கிருபையாய் ஈவாய் கொடுப்பதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? என்னுடைய பர்சனாலிட்டியில், என்னுடைய ஆழ்த்தத்துவத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நான் ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதனாக மாற்றப்பட வேண்டும். ஒரு ரெஸ்பான்சிபிள் ஹியூமன் பீயிங், பொறுப்புள்ள மனுஷனாக நான் மாறணுன்றதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எனக்கு அந்த பர்சனாலிட்டியை கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாளும் கிருபையை கொடுக்குறாரு. இப்போது அந்த கிருபையில் நான் ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்க்குறேன். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், தேவன் என்னை எதற்காக வச்சிருக்கிறாரு, தேவனுடைய நோக்கம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, தேவன் என்ன கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு வச்சிருக்கிறாரு, என் குடும்பத்தில் ஒரு காரியத்தை என்ன கொண்டு செய்யணும்னு வச்சிருக்கிறாரு, என் ஊழியத்தில் என்ன கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு வச்சிருக்கிறாரு, அதற்காக நான் எப்படி விட்டு கொடுக்கணும், இதெல்லாமே எனக்குள்ள மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் என்னை இந்த காரியத்திற்காக தகுதிப்படுத்துறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். எதற்காக என்ன தகுதிப்படுத்துறாரு? இந்த பில்லி அப்படின்ற இந்த மனுஷனுக்கு உள்ள இருக்கிற பர்சனாலிட்டி ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தேவனுக்கு தேவைப்படுகிறது. அதனால தான் கர்த்தர் எனக்கு ஒவ்வொரு நாளும் மூச்சை கொடுத்து, தூங்கும் போது காலையில் என்னை தட்டி எழுப்பி எனக்கு உயிரை கொடுத்து என்ன பண்ணுறாரு, என்னை நிலை நிற்க வைக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த பர்சனாலிட்டியில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆழ்த்தத்துவத்தில் ஐ ஹாவ் சர்டன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு அக்கம்ப்ளிஷ் இன் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு சில பொறுப்புகளை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறதுனால தான், அந்த பர்சனாலிட்டியில் நான் வளரணுன்றனால தான் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுக்குறார். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட மனுஷங்களை தான் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைகளாயிராமல் தேறின மனிதர்களாய், பூரண புருஷர்களாய், தேவனை பற்றி அறிந்து கொள்கிற காரியத்தில் நீங்கள் தேறினவங்களாக இருக்கணும். யாக்கோபு சொல்கிறார், இந்நேரத்துக்கு நீங்களாம் டீச்சராக இருக்கணும், ஆனால் நீங்கள் இன்னும் குழந்தைகளாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்களேன்றார். இன்னொரு இடத்துல நம்ம எபிரேயரில் வாசிக்கிறோம், நீங்கள் பால் உண்குறை குழந்தைகளை போல் இருக்கிறனால பலமான ஆகாரத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் அடிப்படையாக என்ன தெரியுங்களா? பர்சனாலிட்டி இன்னும் டெவலப் ஆகலை. காட் வில்லிங் பர்சனாலிட்டி, தேவனுக்கு சித்தமான, தேவனுக்கு விருப்பமான ஒரு ஆழ்த்தத்துவத்தை ஆழ்த்தத்துவமாக மாறுவதற்கு நம்ம இடம் கொடுக்கவில்லை. அதுதான் அந்த வளர்ச்சி, அதாவது ஸ்பிரிச்சுவல் growth பற்றி சொல்லும்போது பவுலும் மற்ற அப்போஸ்தலர்களும் அதை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். சரி, இப்போ மனிதனுடைய இருதயத்தினுடைய அறிவுபூர்வமான செயல்பாடுகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் என்ன நல்லா இருக்குது? இப்போது பர்சனாலிட்டினா என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த பர்சனாலிட்டி தான் ரொம்ப முக்கியமானது. அது மனுஷனுடைய அமைப்பை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறேன். இருதயம்ன்றது ஒரு சேர் மாதிரி, அந்த சேரில் உட்கார்ந்துருக்கிறது என்னது? உங்களுடைய ஆத்துமான்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த ஆத்துமாவிலிருந்து, அதாவது இந்த மனிதனுக்குள்ளேருந்து, அவனுடைய அந்த சோல்குள்ளேருந்து வெளிப்படுகிறதான அறிவுபூர்வமான செயல்பாடுகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வேணும்னு நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ 5 காரியங்கள் நம்மளுடைய மனுஷனுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இது மிருகங்களுக்கு கிடையாது, வேற எந்த உயிருக்கும் கிடையாது. வேற எந்த உயிருக்கும் இது கிடையாது. ஸோ யோசித்தல், திட்டமிடுதல், ஞாபகப்படுத்துதல், உணர்தல், கேள்வி ஞானம், திங்கிங், பிளானிங், மெமரி, பர்செப்ஷன் அண்ட் ரீசனிங். 5 முக்கியமான காரியங்களை ஒரு மனுஷனுடைய ஆழ்த்தத்துவத்திற்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் இருக்கிறனால தான் நம்ம மனுஷங்களாக இருக்கிறோம்.
இல்லையா? இதை நம்ம தப்பாகவும் பயன்படுத்தலாம். யோசனை தப்பான யோசனையாக இருக்கலாம், திட்டமிடுதல் தப்பான திட்டமிடுதலாக இருக்கலாம், ஞாபகப்படுத்துதல் தவறான ஞாபகங்களே வந்துகிட்டு இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நினச்சி பார்த்தாலே அவங்களுக்கு கெட்ட விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரும். அடுத்ததாக உணர்தல், எப்பயுமே தப்பை மட்டும்தான் உணர்வாங்க. கேள்வி ஞானம், எப்போ பார்த்தாலும் தப்பாகவே தான். ஸோ இதை வந்து நீங்கள் ரெண்டு சைடுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் பாசிட்டிவாக தேவனுக்குரிய காரியங்கள், அதாவது ஒரு பர்சனாலிட்டியில் வளருவதற்கு, தேறின மனுஷனாய் பூரண புருஷனாய் மாறுவதற்கு எனக்கு தேவையான காரியத்துக்கையும் இந்த 5 விஷயம் பயன்படுது. நான் நாசமாக போகிறதுக்கும் இந்த 5 விஷயம், இதே 5 விஷயம் தான் நாசமாக போகிறதுக்கும் பயன்படுது. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ஒரு 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 தின் லைன் ஆஃப் டிஃப்ரென்ஸ் தான். ஒரு நடுவில் ஒரு மெல்லிய கோடு தான் இதுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவது. சரி, இப்போ முதலாவது திங்கிங், யோசனையை பற்றி பார்ப்போம். யோசனைனா என்னதுங்க? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னும். இப்போ உட்காந்து இப்படி நான் கண்ணை மூடி இப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, சில நேரங்கள் வந்து இந்த ஆண்களுடைய சைக்காலஜி பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்கள் ஒரு சில நேரம் யோசிப்பாங்க, ஆனால் முக்கால்வாசி நேரம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய இருதயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் எம்டியாக இருக்கும். ஆனால் அது பெண்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. என் லைஃப்பில் நடந்ததை நான் சொல்கிறேன். நிறைய நேரங்கள் அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம். நான் சில நேரம் அப்படியே உட்காந்துருப்பேன், அப்படி சோஃபாவில் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பேன். சுதா வந்து கேட்பா, என்னங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா, லிட்டரலாக எதுவுமே யோசிச்சிருக்கவே மாட்டேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் அமைதியாக உட்காந்துருப்பேன். இப்போது அது நான் சுதாட்ட சொன்னால் அவளால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா பெண்களால் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் இருக்கவே முடியாது. ஆனால் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம்னாச்சும் அப்படியே அமைதலாக எதுவுமே யோசிக்காமல் இருக்க முடியும். எதுவுமே எப்படிங்க அப்படி இருக்க முடியும் அப்படின்லாம் கண்டிப்பாக ஆச்சரியப்பட்டிருக்கேன் என்னுடைய மனைவி. ஸோ நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ யோசனைனா என்னென்னா, ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாக, இல்லை ஏதோ நடந்த காரியமாக இருக்கலாம், இல்லை இனி நடக்க போகிற காரியமாக இருக்கலாம், இல்லை இப்போ கடந்து வர்ற ஒரு விஷயமா இருக்கலாம், அதை எப்படி சமாளிப்பது அப்படின்ற மாதிரி தான். இதுதான் நம்ம யோசனைக்கான ஒரு விளக்கமாக சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் நம்ம ஆங்கிலத்தில் போட்டிருக்கேன், ஐ எவாலுவேட் அண்ட் இன்டர்பிரட். என்ன நடந்துச்சு, இதை எப்படி பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட போன வாரத்தில் ஒருத்தர் ஒரு வார்த்தையை பேசினார்னு வச்சுப்போம். அந்த பேசின வார்த்தையை நான் யோசிக்கிறேன். ஸோ இதான் யோசனை. அந்த வார்த்தை எதுக்கு அவர் சொன்னார், அவர் சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, எதை மீன் பண்ணி இதை சொன்னார், பார்த்தீங்களா? ஸோ இப்போ யோசனைன்னா என்னென்னா, ஒரு விஷயம் நடந்துருச்சு. அந்த நடந்த விஷயத்தை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ 2 விஷயத்திலும் நம்ம எடுத்துக்கலாம். அவர் நல்ல இன்டென்ஷன்லையும் சொல்லியிருக்கலாம், தப்பான இன்டென்ஷன்லையும் சொல்லிக்கலாம். ஆனால் அது புரிஞ்சிக்கிறது நான் தான். அது எதை பொறுத்து, என்னுடைய யோசனையை பொறுத்து தான். ஒரு செயல் நடக்குது, ஒரு வார்த்தை பேசப்படுது, எனக்கு எதிராகவோ சாதகமாகவோ ஒரு காரியம் நடக்குதுன்னா, அதை நான் எப்படி நான் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறேன், அதுக்கு தேவைப்படுகிறது தான் இந்த யோசனை. சரிங்களா? ஸோ நம்ம பார்க்குறது, கேட்குறது, அனுபவிக்கிறது, இது நிமித்தமாக யோசனை எப்படி நமக்குள்ளே மாறுது. ஸோ அதுதான் வந்து ஏற்கனவே மூளைப்பகுதியை பற்றி அப்பா நிறைய பேசியிருக்கிறாங்க. ஆக்சுவலி அது ஒரு பெரிய டீச்சிங். ஆண்டோருக்கு சித்தமானால் மேபி இந்த இயரில் முடியாது, நெக்ஸ்ட் இயரில் பிரெயின் டெலிவரன்ஸ் இந்த பிரெயின், சிந்தையிலே விடுதலை, மூளைப்பகுதியிலே விடுதலைன்றது ஒரு பெரிய ஆழமான ஒரு காரியம். ஏன்னா மூளையை நம்ம புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம், நம்ம மூளையை நம்ம புரிஞ்சுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் அது தேவனுக்கு சித்தமானால் நம்ம அதை பற்றி நம்ம தியானிக்கலாம். சரிங்களா? ஆனால் இந்த நாளில் நான் அடிப்படையாக ஒரு சில அவுட்லைனை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம பார்க்கறது, கேட்குறது, அனுபவிக்கிறது, நாம் கற்றுக்கொள்ளுகிறது, இதை வச்சு தான் என்ன பண்ண முடியும், நம்ம யோசிக்க முடியும். திடீர்னு ஏதாவது ஒன்று நமக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கவே மாட்டோம். எப்பயுமே நம்ம எதை அனுபவித்தோம், எதை பார்த்தோம், எதை கேட்டோம், அதை தான் நம்ம யோசிக்க முடியும். பாருங்கள், பிலிப்பியர் 4:7, அப்பொழுது எல்லா புத்திக்கும், இந்த யோசனைன்றதை வந்து நம்மளுடைய பைபிள் வந்து இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துது, புத்தி. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இப்போது இதில் நல்லா கவனிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு காலையில் என்கிட்ட ஒரு பைசா கிடையாது, ஆனால் நாளைக்கு காலையில் ஒருத்தருக்கு நான் 1000 ரூபா கொடுக்கணும். இப்போது என்னுடைய யோசனை என்னன்னா, எப்படின்னா பண்ணலாம், நாளைக்கு எனக்கு ஒருத்தர் 5000 ரூபா தரணும், அவர்கிட்ட கேட்கலாமா இல்லையா? அப்போ நான் யோசிக்கிறேன், அதுதான் என்னுடைய யோசனையாக இருக்கும் இல்லையா? இல்லை என் வீட்டில் வந்து இந்த பொருள் இருக்குது, இந்த பொருளை விற்று இந்த 1000 ரூபா கொடுத்துடலாமா? இல்லை வந்து நம்மக்கிட்ட நல்லா ஒருத்தர் பேசுகிறார், ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு 1000 ரூபா கேட்கலாமா? இப்போ பாருங்கள், நாளைக்கு காலையில் நான் ஒரு 1000 ரூபா கொடுக்கணும், ஆனால் அந்த 1000 ரூபாவுடைய அந்த காரியத்தை சந்திக்கப்படுறதுக்கு நான் 1008 யோசனை யோசிப்பேன் இல்லையா? இதை தான் பவுல் என்ன சொல்கிறான்னா, எல்லா புத்திக்கும். இப்போ என்ன சொல்கிறான்னா, அந்த டைமில், அந்த யோசிக்கிற டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்.
கர்த்தாவே இதை நீங்கள் சந்திக்க வல்லவராக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆக்சுவலி அந்த கான்டெக்ட்ல தான் நான் அந்த வசனத்தை மட்டும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 4வது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எதுக்கும் ஒன்றுக்கும் கொடுத்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதனாலும் விண்ணப்பங்களோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான. ஸோ அப்போ 1000 ரூபா நாளைக்கு கொடுக்கணும். அது கஷ்டம்தான். இப்போ நான் யோசிக்காமல் இருக்கிறது கஷ்டம்தான். ஆனால் அந்த டைமில் நான் பழகி கொள்ள வேண்டும். ஐ நீட் டு லேர்ன். நான் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அறியணும் அப்படின்னா, எனக்குள்ளே வர்ற யோசனையை நான் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த பழக வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும். அது எடுத்தோன்னே ஒரே நாளில் வராது. ஒரே நாளில் செஞ்ச உடனே நமக்கு சூழ்நிலை மாறும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பழக்கத்தில் தான் எல்லாமே மாறும். இப்போது நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைப்பட்டிருந்தாங்க. சிறைச்சாலையில் அவங்க அடைப்பட்டிருக்கும் பொழுது தேவன் அவங்க துதித்தாங்க. கர்த்தர் அவர்களுடைய சங்கிலிகள் எல்லாம் அருந்து போக செய்தார். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், பவுலுக்கும் சீலாவுக்கும் இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அஃப்கோர்ஸ் அவங்க சிறைச்சாலையில் அடைப்பட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் கஷ்டமான நேரங்களிலே தேவனை துதிக்கிறத அவங்களுடைய பழக்கமாக இருந்ததுனால தான் சிறைச்சாலையிலையும் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது தெரியுமா? தேவனை துதிக்க முடிஞ்சது. திடீர்னு அன்றைக்கி மட்டும் போய் அவங்க தேவனை துதிக்கலை. இன்னைக்கு துதிச்சு இன்றைக்கே நைட்டிலேயே ஆண்டவர் எல்லாத்தையும் கட்டெல்லாம் அவிழ்த்துருவாருப்பா அப்படின்லாம் கண்டிப்பாக சொல்ல. ஏன்னா பவுலுடைய வாழ்க்கை நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதுலேருந்து அந்த டைம் வரைக்கும் எவ்வளவு பாடுகள் அவர் கடந்து வந்திருக்கிறார். இயேசுவின் நிமித்தமாக சுவிசேஷத்தை சொல்லி எவ்வளோ கஷ்டத்தில் எவ்வளோ வேதனை. ஸோ அந்த டைமில் எல்லாம் துதிக்க பழகினதுனால தான் சிறைச்சாலையில் சங்கிலியை போட்டு கட்டி வச்சுருந்தாலும் துதிக்கிறதுக்கு ஒரு பழக்கம் வந்துச்சு. ஸோ நான் அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ யோசனைன்றது தவிர்க்க முடியாதது தான். ஆனால் நம்ம பழகணும். எப்படி பழகிறது? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யோசனைக்கு மேலே என்ன ஒரு கவலையான ஒரு யோசனையோ ஒரு பாரமான யோசனை இருந்தாலும் அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம தேவனை துதிக்கிறது, தேவனை ஸ்தோத்தரிக்கிறத நம்ம பழகி கொள்ள வேண்டும், லேர்ன் பண்ணணும். அது ஒரு அனுபவ ரீதியாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ அதுதான் இங்கே பவுல் சொல்கிறாரு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஸோ அப்போ யோசனையை தாறுமாறாக்க விடாமல், யோசனையினால் பாரப்பட்டு கவலைப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷனுக்குள்ளேயும் பிபி வந்து மன அழுத்தம் வந்து இப்படிலாம் போகாமல் யோசிச்சு ஒரு சிலருக்கு இதே நடந்திருக்காது, நெகட்டிவிட்டி நடந்திருக்காது, ஆனால் நெகட்டிவாக நடந்துருமோன்னு யோசிச்சே அவங்க டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் எதனால? யோசனை தாறுமாறாக இருக்கிறதுனால. அப்போ யோசனைன்றது ஒரு திறன். அதை கர்த்தர் நல்லதுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. அதை வச்சு நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா தேவனை துதிக்க நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால தான் அந்த துதித்தல், தேவனை மகிமைப்படுத்துதல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ தேவனை துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை விடுதலை பண்ணதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்கிறது, அது நடக்கலை அப்படின்னாலும் நம்ம அதை விசுவாசிக்கிறோம். இப்போ அவங்க துதிக்கும் போது இந்த சங்கிலி கலண்டு போகணும் அப்படின்னு மனசில் நினச்சி தான் அவங்க துதிச்சாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒன்று நல்லா தெரியும், அவங்க ஏற்கனவே துதிக்க பழகின மனிதர்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த ஒரு சூழ்நிலை அவங்கள உருவாக்கலை. அதுக்கு முன்னாடி பல சூழ்நிலைகளிலே தங்களுடைய யோசனைகளுக்கு மேலாக எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நிரப்பிக்கொள்றதுக்கு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தன்னுடைய சிந்தையை ட்ரெயின் பண்ணாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறது, பழக்குவித்து கொண்டார்கள். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம பார்க்குறோம். அந்த கர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதிய உடன்படிக்கையில் நமக்கு அவர் கொடுக்குற அந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, நமக்கு நன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 8:10. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நல்லா கவனிக்கணும். அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். ஸோ இப்போ இருதயம்ன்றது நான் சொன்னேன் இல்லைங்களா, பர்சனாலிட்டின்னு நான் சொன்னேன். இப்போ இந்த இருதயத்தில் பல விஷயம் இருக்குது. இருதயத்தில் தான் நாம் இருதயத்தை சொல்லும் போது ஆத்துமாவையும் சொல்கிறோம். அதில் சித்தம், சிந்தை, உணர்வுகளும் இருக்குது, மெமரிஸ், நினைவுகள் இருக்கிறது, ஆழ்த்தத்துவம் இருக்குது. இப்படி பல விஷயம். இருதயம்ன்ற ஒரு வார்த்தையில் இத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது. ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் நம்ம என்ன பேசுகிறோன்றது தான் முக்கியம். இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய நியமனங்களை அவங்களுடைய இருதயத்தில் கொண்டு வந்து வைக்க போகிறேன். ஸோ அப்போது மனுஷனுடைய அந்த இருதயத்தில் அவனுடைய நினைவுகள் எல்லாம்
கர்த்தருடைய வசனத்தினால இருக்கும்போது யோசனை எப்படி தான் இருக்குமா? கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். அப்போது இருதயம் முழுசும் கர்த்தருடைய வார்த்தையினால. போன சண்டே நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில, சர்ச்சுக்கு வந்தவங்க சங்கீத பகுதியில் சகோதரர் ராஜா அவங்க அருமையாக பேசினாங்க. ஆத்துமா இருதயத்து ஆத்துமா வார்த்தையினால் நிறைஞ்சிருக்கும் போது, தனிமையில் இருக்கும்போது ஆத்துமாவோட பேசும்போது ஆத்துமா வசனத்தை கரெக்டாக சொல்லும். உள்ளான மனுஷனுக்கு அந்த ஆத்துமா வசனத்தினால் நிரம்பி இருந்துச்சுன்னா, தனிமையில் ஆத்துமாவோடு என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது வசனத்தினால நமக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் எனக்கும் என் ஆத்துமாவுக்கும் நடக்கும். ஆனால் அங்கே வசனமே இல்லை, இருதயத்தில் வசனமே இல்லை அப்படின்னா, அப்போ நிச்சயமாக யோசனை என்ன வரும்? தாறுமானா. நான் சொன்னேன் இல்லைங்களா, அது ஒரு தின் லைன் தான். யோசனைன்றது நீங்கள் நல்ல காரியம் நடக்கும்படியாகவும் யோசிக்கலாம், தீமை நடக்கும்படியாகவும் யோசிக்கலாம். இது ரொம்ப ஒரு மெல்லிய ஒரு வித்தியாசம் தான் நடுவில். ஆனால் எதனால உங்கள் இருதயத்தை நீங்கள் நிரப்பி இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய யோசனை இருக்கும். அடுத்து ரெண்டாவதா திட்டமிடுதல், பிளானிங் இல்லைங்களா? ரெண்டாவதாக நான் பார்க்கறது திட்டமிடுதல். இந்த பிளானிங்னா என்னது? திட்டமிடுதல்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு காரியத்தை ஆசைப்பட்டிருப்போம். இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தர் வீடு கட்டணும்னு நினைக்கிறாருன்னா, அவர் எடுத்தோடனே செங்கல் இருக்குது, மணல் இருக்குது, சிமெண்ட் இருக்குது, ஆள் இருக்கிறாங்க, வீடு கட்டுவோம் வாப்பா அப்படின்லாம் இஷ்டத்துக்குலாம் கட்ட மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? திட்டமிடுவார். இவ்வளோ ஆழத்துக்கு என்ன மேலே நான் எத்தனை அடுக்கு கட்ட போகிறேன், இவ்வளோ ஆழத்துக்கு நான் கடக்கால் நோண்டணும், அந்த கடக்காலில் இப்படிப்பட்ட கல்லை வைக்கணும், இப்படிப்பட்ட சிமெண்ட்டை போடணும், இப்படிப்பட்ட கம்பியை யூஸ் பண்ணணும், இவ்வளவு காரியங்களை நம்ம செய்கிறோம் இல்லைங்களா? அப்படி பண்ணாதான் அந்த கட்டடத்துக்கு ஒரு உறுதி, ஒரு வலிமை இருக்கிறது. இப்போ அதே போல தான் இந்த திட்டமிடுது. ஸோ பிளானிங்கிறது பேசிக்கலாக அதுதான். ஸோ பிளானிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, வெறுமனே கட்டடம் கட்டுறதுக்கு மாத்திரம் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆசைப்படுகிற காரியங்கள், நம்ம ஏற்கனவே யோசனை பற்றி பார்த்தோம், திங்கிங். இந்த திங்கிங்லேருந்து அடுத்து நான் வர்றது பிளானிங். இப்போ நான் யோசிச்சுட்டேன், அடுத்து நான் என்ன பண்ணுறேன்? பிளான் பண்ணுறேன். இப்போ நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, இப்போ எனக்கு 4 காலில் எனக்கு 1000 ரூபா தேவை, நான் யோசித்தேன். இப்போ யோசித்து அடுத்து நான் பிளான் பண்ணுறேன். நான் 2 விதத்தில் பிளான் பண்ணலாம். நெகட்டிவாகவும் பிளான் பண்ணலாம், யார்கிட்டையாவது கடன் வாங்குறதோ, யார்கிட்டையாவது எங்கேயாவது இருந்து பேசி அவங்கள ஏமாற்றி வாங்குறதோ, அது நெகட்டிவாகவும் பண்ணலாம். பாசிட்டிவாக தேவ சமூகத்திலிருந்து கர்த்தாவே நான் உங்களை துதிப்பேன், நான் உங்களை மகிமைப்படுத்துவேன், நாளைக்கு என் தேவையை சந்திக்க போகிறீங்க, இந்த காரியம் கர்த்தாவே நிச்சயமாக என் வாழ்க்கையில் செய்ய போகிறீங்கன்னு சொல்லி அதுக்கும் ஒரு பிளானிங் தேவை இல்லையா? தேவனை துதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணுன்றதும் ஒரு திட்டம் தான், அதுவும் ஒரு யோசனை தான். என் மனதில் வருகிற யோசனை, அதை நான் என்ன பண்ணுறேன்? ஒரு வேளை இன்றைக்கி நைட்டு நான் ப்ரே பண்ண போகிறேன், இன்றைக்கி நைட்டு நாளைக்கு காலையில் எனக்கு பணம் தேவை இருக்குது, அதனால் இன்றைக்கி நைட் நான் ஒரு 2 hours தேவ சமூகத்தில் உட்காந்து நான் துதிக்க போகிறேன், நான் ஜெபிக்க போகிறேன், கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க போகிறேன். இதுவும் திட்டமிடுதல் தான். ஸோ நீங்கள் 2 விதத்துலையுமே பிளானிங் நீங்கள் செயல்முறைப்படுத்த முடியும். சரிங்களா? ஸோ அப்போது இந்த பிளானிங்ன்றது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த மனிதனுடைய அருவமான பகுதி, இம்மெட்டீரியல் பார்ட் ஆஃப் மேன். அதை தொட முடியாது, ஆனால் அதை அனுபவிக்க தான் முடியும். அதுதான் நம்ம உள்ளான மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த செயல்திறன், அதாவது இதை செயல்திறனாக எப்படி கொண்டு வர்றது? இந்த யோசனை பண்ணியாச்சு, அடுத்ததாக திட்டமிட்டாச்சு. இப்போ இதை நான் எப்படி நடைமுறைப்படுத்துறது? பாருங்கள், ஒரு வசனம் வாசிப்போமா? எபிரேயர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், நல்லா கவனிக்கணும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. இங்கே திரும்ப பாருங்க, பர்சனாலிட்டியோட கான்டெக்ட்ல. இப்போ இந்த இருதயம்ன்ற வார்த்தையில் நீங்கள் ஆள் தத்துவத்தை போட்டுக்கோங்க. இருதயம் அப்படின்ற இந்த வார்த்தையில் பர்சனாலிட்டின்னு வச்சுக்கோம். இப்போ பில்லியோடைய பர்சனாலிட்டியில் இருக்கிற நினைவுகள் என்ன, நான் என்ன யோசிக்கிறேன், என்னுடைய இன்டென்ஷன் என்ன, என்னுடைய யோசனை என்ன. நினைவுன்றது திட்டமிடுதலுக்கு நிகரான ஒரு வார்த்தைன்னு வச்சுக்கலாம், சொல்ல முடியும். யோசனைன்றது நான் எதை யோசிக்கிறேன், தப்பாக யோசிக்கிறேன்னா கரெக்டாக யோசிக்கிறேன், தேவனுக்கு பிரியமானதா இது பிரியமில்லாததா, இது 2 தான். நியூட்ரலாக என்னால் யோசிக்க முடியாது. ஒன்று என்னோட யோசனை தேவனுக்கு பிரியமானதாக இருக்கணும், இல்லை தேவனுக்கு பிரியமில்லாததாக இருக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ நான் யோசித்து என்னுடைய நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்குது, அந்த நினைவுகள்னா அதை நான் எப்படி நடைமுறைப்படுத்த போகிறேன். இப்போ இதுக்கு இந்த நினைவு, இந்த யோசனை எல்லாத்தையும் வகையறுக்கிறது என்னதுங்களா? தேவனுடைய வார்த்தை. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் நிரம்பி இருந்தால் மாத்திரம்தான் யோசனையும் கரெக்டாக இருக்கும்,
திட்டமிடுதலும் கரெக்டாக இருக்கும். அவருடைய திட்டமிடுதல், அவருடைய நினைவுகளை நடைமுறைப்படுத்துதல், செயல்திறன் படி கொண்டு வர்ற அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து வசனம் இருதயத்தில் இருந்துச்சுன்னா நடைமுறைப்படுத்துதல் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது 2வது காரியம். அடுத்து 3வது நம்ம பார்க்கிறது மெமரி, ஞாபகம், ஞாபகப்படுத்துதல், மெமரி. சரி, இப்போது ஞாபகப்படுத்துதல்னா என்னென்னா, இது வந்து நமக்கு ஒரே டைம் லைனில் தான் ஒர்க் ஆகும். அதாவது ஒரே ஃப்ளோவில் தான் இந்த ஞாபகப்படுத்துதல் ஒர்க் ஆகும். ஞாபகம்னாலே கண்டிப்பாக பாஸ்ட்டு தான். ஃப்யூச்சரில் இருக்கிறத நம்ம ஞாபகப்படுத்த முடியுமா? இல்லை, பாசிபிளே கிடையாது. ஃப்யூச்சரில் இருக்கிறது இல்லைங்க, எனக்கு 2026 நடக்க போகிறது எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? சொல்ல முடியாது. எப்பயுமே மெமரின்றது அது வந்து ரீவைண்டு பட்டன் தான். அது அதாவது பழசை தான் நம்ம எப்பயுமே ஞாபகப்படுத்த முடியும். சரி, இப்போது இது எங்கேருந்து வருது? இந்த ஞாபகப்படுத்துதலும் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இருதயத்தினுடைய அந்த இன்டலெக்ட்னு சொல்கிறோம். அதாவது அந்த ஆழ்த்தத்துவத்துக்குள்ளேருந்து தான் இது வருகிறது. வாசிக்கலாமா? லூக்கா 2:19. லூக்கா 2:19. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஏசப்பாவை வந்து சின்ன வயசில் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு தேவாலயத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நடக்குது. அந்த டைமில் வந்து அந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, மரியாளுக்கு கர்த்தர் அந்த காரியங்கள்லாம் சொல்கிறாரு. அவங்க கர்ப்பம் அடைகிறாங்க பரிசுத்த ஆவியானவரால். அந்த பிள்ளையை அவங்க பெற்றெடுக்கிறாங்க. பாருங்கள், மெய்ப்பர்கள்லாம் வந்து தேவதூதர்கள் வாழ்த்துறாங்க, அந்த சாஸ்திரிகள் வந்து வாழ்த்துறாங்க. 19 வசனம். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். சிந்தனை பண்ணுதல் இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ மரியாளுடைய லைஃப்ல என்ன நடந்துச்சு? இதை வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்னி பெண்ணாக இருந்திருக்காங்க, பரிசுத்தமாக இருந்திருக்கிறாங்க. அதனால் பரிசுத்த ஆவியானவர் அவரை அவங்கள ஒரு பாத்திரமாக தெரிந்து கொண்டு அவங்க மூலமாக இந்த உலகத்திற்கு உலக இரட்சகரை அவங்க பெற்றெடுத்து கொடுத்தாங்க. இப்போ அவங்க பெற்றெடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறத்துலேருந்து, அதாவது அவங்களுக்கு அந்த கப்ரியேல் தூதன் வந்து மரியாள்கிட்ட பேசின அந்த டைம்லேருந்து இப்போ ஜீசஸ் அவங்க பெற்றெடுக்கிற டைம் வரைக்கும் அவங்களுடைய சிந்தனையில் இருந்த காரியங்கள், ஜீசஸை பற்றி அவங்க என்னென்னலாம் எவ்வளோ அவங்களுக்கு மெமரிஸ் இருந்திருக்கும் இல்லையா? எனக்கு உண்மையாலுமே மரியாளை வந்து அஃப்கோர்ஸ் தெய்வமாக வணங்குவது அது பாவம். அது வந்து அந்த கத்தோலிக்கர்கள் என்ன தான் சொன்னாலும் அதை நியாயப்படுத்தினாலும் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கத்தோலிக்கர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதை மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, அவர் ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் சில நேரம் வந்து மரியே வாழ்க அப்படின்வான். அவர் ரட்சிக்கப்பட்டான், மீன் கத்தோலிக்க முறைமையிலேருந்து அவர் ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் திடீர்னு அப்பப்போ மேரி ஃபோட்டோ வைப்பார், மரியே வாழ்க அப்படின்வார். அந்த மேரிக்கு ஜோம் பண்ணுற ஜபம்லாம் சம்டைம்ஸ் வரும். நான் சொல்லிகிட்டே இருப்பேன், ஏன்டா இது எப்படி வைக்கிற அப்படின்னு சொல்லி. நானும் என்னுடைய ஃப்ரெண்டு பிரதீப்னு சொல்லிட்டு, அவன் கேத்தலிக்காக இருந்தான். அதுக்கப்புறம் நானும் அவனும் பயங்கரமாக அங்கே ஸ்கூல் காலேஜ் டேஸில் பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுவோம். பட் ஏதோ எப்படியோ கர்த்தர் அவனை தொட்டு ஒரு ரட்சிப்புக்குள்ளே நடத்தியிருக்காரு. ஆனால் இன்னும் அவனுடைய ஞாபகத்தில், நான் அதான் சொல்லுவேன், அந்த மெமரியில் இன்னும் அந்த பழசெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு போல். நான் அவனுக்காக ஜோம் பண்ணும்போது ரொம்ப ரேண்டமாக தான் ஜோம் பண்ணுவேன். அவனுக்காக ரெகுலராக ஜோம் பண்ணுறதில்ல. எப்பயாவது ஞாபகம் வரும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். ஏசப்பா அந்த இன்னும் அவனுடைய மெமரியில் இருக்கிற அந்த மரியாளை குறித்ததான அந்த அந்த கடவுள் தன்மையில் மரியாதை பார்க்குறதெல்லாம் அவன் மைண்ட் விட்டு எடுத்துருங்க, நீங்கள் தான் முக்கியன்றதை அவனுக்கு உணர்த்துங்கலாம் நான் ஜெபிப்பது உண்டு. ஸோ இப்போ நான் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இந்த இன்டலெக்ட் அண்ட் அந்த ஆழ்த்தத்துவத்தில் இருக்கிறதான இந்த நினைவுகள், மரியாள் வந்து ஒரு பரிசுத்தமானவங்க தான். ஆனால் அவங்களுடைய லைஃப்பில் அவங்க வெறுமனே ஒரு சாதாரணமாக ஒரு பெண்மணி தான். அவங்க மரித்து போனாங்க. மரித்தும் அவங்களும் பரலோகத்துக்கெல்லாம் போல, அவங்களும் இயேசு கிறிஸ்துவோடு மரித்த அந்த சீசனை பார்த்து, அந்த பாவியை பார்த்து சொன்னார் இல்லையா, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசத்தில் இருப்பாய். ஸோ பேரடைஸில் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்னமோ ஹெவனில் இருக்கிற மாதிரியும் நமக்காக அவங்க பரிந்து பேசிக்கிட்டு இருக்கு, ஜீசஸ் கிட்ட பரிந்து. அதாவது நான் மரியாள் கிட்ட சொல்லி, மரியாள் ஜீசஸ்கிட்ட சொல்லி, ஜீசஸ் ஃபாதர்கிட்ட சொல்லி, இந்த செயினை தான் வந்து கத்தோலிக்கர்கள் நம்புவார்கள். நம்ம மரியாள் யார்கிட்டையும் நம்ம சொல்லணும், நம்ம டைரெக்டாகவே மத்தியஸ்தராக இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பேசுகிறோம். இயேசு நமக்காக பிதாவின் இடத்துல வழக்காடுகிறார், அவருடைய ரத்தம் நமக்காக பேசுகிறது. சரி, இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், மரியாள் என்ன பண்ணுறாங்கன்னா,
அவங்க அந்த கன்சீவான கப்ரியல் தூதன் வந்த அந்த டைம்லேருந்து அதுக்கப்புறம் ஜீசஸோடைய சைல்டுஹுட் மெமரிலாம் மரியாளுக்கு இருந்திருக்கும் இல்லையா. நான் சில நேரம் யோசிச்சு பார்ப்பேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். ஜீசஸ் என்னென்னலாம் பண்ணியிருப்பார், ஜீசஸுக்கு எப்படிலாம் யோசேப்பு ஒரு தகப்பனாக இருந்து எப்படி சொல்லி, இவங்க ஒரு தாயாக இருந்து எப்படி இருந்திருப்பாங்க. அதெல்லாம் உண்மையாலுமே இந்த சோசன்னு சொல்லிட்டு ஒரு டிவி சீரீஸ் ஒன்று ஜீசஸை பற்றி வந்துட்டு இருக்குது. அதில் பார்க்கும்போது அந்த மரியாளுடைய கேரக்டர் ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. அது ஜீசஸை ஒரு பக்கம் தெய்வமாக பார்த்தாலும் இன்னொரு பக்கம் தன்னுடைய மகன் அப்படின்ற ஒரு நிலையிலையும் அந்த தாய் பார்ப்பாங்க. அதாவது அவங்களுடைய அந்த 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 அவங்க அவங்க பேசுகிற காரியங்கள் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக அந்த டிவி சீரீஸில் அதை அவங்க காட்சியாக்கியிருக்காங்க. ஸோ நான் அதை யோசிப்பேன், மரியாள் இதெல்லாவற்றையும் என்ன பண்ணுறாங்க, கடைசியாக ஈவன் சிலுவையில் அறையப்படுற அந்த நொடி கூட மரியாளுடைய இருதயத்தில் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு காட்சி அளித்தல் அதுவும் மரியாளுடைய இருதயத்தில் நின்று இருக்கும். கடைசியாக பரமேறுதல், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் அதுவும் கண்டிப்பாக மரியாளுடைய இருதயத்தில். ஸோ இது பாஸ்ட், மரியாளுக்கு இது பாஸ்ட். அதுக்கப்புறம் மரியாள் எத்தனை நாள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஜீசஸ் சொல்லிட்டார் சிலுவையிலே அந்த பொறுப்பை அந்த சன்னுன்ற, ஏன்னா மூத்த மகன் அவர். ஸோ அவர் போகிறனால அந்த அந்த சன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு கொடுக்குறாரு, ஜானுக்கு கொடுக்குறாரு இல்லையா. ஜான்கிட்ட சொல்கிறார் இல்லையா, தான் ஏதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி ஜான்கிட்ட சிலுவையில் அந்த பொறுப்பை ஒரு ஒப்பு கொடுக்குறாரு. ஸோ அது வரைக்குமே மரியாளுடைய லைஃப்பில் அவங்க எதை செரிஷ் பண்ணி எதை நினச்சி சந்தோஷப்பட்டுருக்குறாங்க தெரியுங்களா, ஜீசஸோடைய அது அவங்களோடு கூட இருந்ததான, ஜீசஸுக்கும் அவங்களுக்கும் இருந்ததான அந்த உறவு, அந்த நினைவுகள், அதை வைத்து அவங்களுடைய நினைவுகளில் அவங்க வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த நினைவுகள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இனி வருகிற காரியங்களை மாற்றுவதற்கு, அதாவது நினைவுகள் சும்மா அது ஒரு பாஸ்ட் மெமரியாக ஒரு டம்ப் பண்ண மாதிரி, ஒரு குப்பையை கொண்டு ஒரு குப்பை தொட்டில் போட்டு ரொப்புற மாதிரி இல்லை. நம்மளுடைய மெமரி நினைவுகள் எதற்காக கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னால், என்னுடைய ப்ரெசண்ட்லேயும் சரி, என்னுடைய ஃப்யூச்சர்லேயும் சரி, என்னுடைய நிகழ்காலத்திலையும் வருங்காலத்திலையும் நான் ஒரு சில காரியங்களை செய்யணும், ஒரு சில காரியங்களை தீர்மானிக்கிறதுக்கு பாஸ்டில், கடந்த காலத்தில் என்னுடைய சிந்தையில் இருக்கிறதான நினைவுகளை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுறேன், நான் நிகழ்காலத்திலையும் வருங்காலத்திலையும் தீர்மானங்களை எடுக்கிறேன். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, சைக்கிள் ஓட்டுற அந்த எக்ஸாம்பிள். இப்போ சைக்கிள் ஓட்டுற எக்ஸாம்பிளில் எனக்கு அந்த பாஸ்டில் நடந்த அந்த சம்பவம் எனக்கு இன்னும் மறக்கலை. அந்த பாட்டி மேலே போய் நான் சைக்கிளை விட்டுட்டேன். அது அந்த காலம்லாம் மாறியே போச்சு. ஆனால் இப்பயுமே எனக்கு அந்த நினைவிலிருந்து, அந்த காட்சியிலிருந்து எனக்கு கற்றுக் கொடுக்கப்படுறது என்ன, எப்பயுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்பயுமே ரோடு நடு காலியாக இருந்தாலும் சைட்லேருந்து என்ன வருதுன்றதை நம்ம கவனிக்கணும். அதாவது இது எனக்கு என்ன பண்ணுது, என்னுடைய நினைவுகள், கடந்த கால நினைவுகள் வருங்காலத்திலையும் நிகழ்காலத்திலையும் நான் செய்ய போகிற காரியங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு தூக்கு நூல் மாதிரின்னு வச்சுப்போமே, அதாவது ஒரு அளவுகோல் மாதிரி. அதை வச்சு தான் என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய நினைவுகள் இருக்கிற கடந்த கால அனுபவங்களை வைத்து தான் நிகழ்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கணுன்றதை நான் தீர்மானித்து கொண்டே போகிறேன். பாருங்கள், சங்கீதம் 119 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், வாசிக்கலாம். சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில், நல்லா கவனிக்கணும், என்னுடைய இருதயம் யாருடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்குங்களா, தேவனுடைய வார்த்தையினால. ஏன்னா நிரம்பி இருக்கிறனால தான். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, பாஸ்ட். இப்போ நான் என்ன பண்ணணும், நான் படித்து வசனத்தை என் இருதயத்தில் நான் நிரப்பி வச்சிருக்கிறனால தான், அதனுடைய அடிப்படையில் தான் என்னுடைய நிகழ்காலம் வருங்காலத்தில் என்ன பண்ண முடியும், தீர்மானங்களை எடுக்க முடியும். அப்போ என் இருதயத்தினுடைய அந்த நினைவுகள், அந்த ஞாபகத்தில், மெமரியில் வசனம் இல்லை அப்படின்னா என்னால் ப்ரெசண்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் தேவனுக்கு பிரியமான தீர்மானங்களை, டெசிஷன்ஸை என்னால் எடுக்க முடியாது. அதனால தான் வசனத்தை மெமரைஸ் பண்ணுறது, மனப்பாடம் பண்ணுறதுன்றோம் இல்லையா, வசனங்களை மனப்பாடம் செய்தல். நம்ம சர்ச் குரூப்பில் நான் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனம் அனுப்புகிறேன். ஆக்சுவலி நம்ம சர்ச்சில் எல்லோரும் மனப்பாட வசனம் வாரம் 5 வசனம் மனப்பாடமாக சொல்கிறதுக்கு பண்ணோம். பட் அதுக்கப்புறம் டைம் இல்லை, ஸோ அதனால் அதை அப்படியே விட்டாச்சு. பட் இருந்தாலும் நான் அனுப்புகிற வசனங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு வசனம் அனுப்பிட்டு தான் இருக்கிறேன். அது எல்லாவற்றையும் நீங்கள் படிக்கிறீங்க, அதை மனப்பாடம் பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நான் இங்கிலீஷில் நான் மனப்பாடம் பண்ணுவேன், ஒருத்தர் தமிழில் மனப்பாடம் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதில் மனப்பாடம் பண்ணணும். ஆனால் கண்டிப்பாக கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் ஞாபகமாக இருக்க வேண்டும்.
சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது, இது மனதில் இருக்கும்போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான தீர்மானங்களை நம்மளால் எடுக்க முடியும். யோசுவா 1:8 பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அதாவது நீ படித்து அதை மெமரைஸ் பண்ணிட்ட, அதை இப்போ மெடிடேட் பண்ணிக்கிட்டே இரு. அப்பொழுது நீ உன் வழியை, அதுதான் ஃப்யூச்சர். நான் சொன்னேன் இல்லைங்களா, மெமரின்றது என்னது? பாஸ்ட்டு. படித்தாச்சு, அதை படித்து என் மூளையில் அது பதிஞ்சிருச்சு. இப்போது அடுத்து என்ன சொல்கிறாரு காட்? என்ன சொல்கிறார் யோசுவாக்கு? அப்போ தான் நீ வரப்போகிற நாட்களில் உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நீ நடந்து கொள்வாய். அப்போது தேவனுடைய வார்த்தை மனுஷனுடைய இருதயத்தில் நிறைந்திருக்க வேண்டும், தங்கியிருக்க வேண்டும், ஞாபகப்படுத்தப்படுகிற விதத்தில் அது மனப்பாடம் செய்யப்பட்டிருக்கணும். வசனம் இருதயத்தில் இருக்கணும். இதுக்கு எக்ஸப்ஷனே கிடையாது. இதை நீங்கள் என்ன எக்ஸ்கியூஸே சொல்லவே முடியாது. பெரியவங்களாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வசனம் கண்டிப்பாக மனசில் பதியணும். சும்மான ஒரு 4-5 வசனத்தை வச்சுக்கிட்டு ஒப்பேற்றக்கூடாது. அந்த மாதிரி வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் இனிமேலாம் செல்லவே செல்லாது. சும்மா 4 வசனம் தெரிஞ்சுக்கிட்டு பிரசங்கத்தில் அடிக்கடி பேசுகிற வசனங்களை மாத்திரம் வச்சுக்கிட்டு, இந்த வசனங்களை மாத்திரம் வச்சுக்கிட்டு, இப்போ நம்ம சர்ச்சில் ஒரு சில வசனம் ரெகுலராக பேசி அது அப்படியே ஞாயிற்றுக்கிழமை தூக்கத்துலையும் அப்படியே சப்கான்ஷியஸில் போயிருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வசனம்லாம் ஒரு சிலருக்கு ஞாபகம் வரும். இப்போ உதாரணத்துக்கு எபேசியர் 6:12 நம்ம சர்ச்சில் அடிக்கடி பேசியிருப்போம். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நம்முடைய போராட்டம் அல்ல அப்படின்றது ஆரம்பித்தோன்னா டக்குன்னு முடிச்சிருவோம். இது நம்ம படிச்சிருக்க மாட்டோம், ஆனால் கேட்டு பழகுச்சு இல்லையா? இப்போ அந்த மாதிரி அந்த ஒரு வசனம் இல்லை, எல்லா வசனங்களையும், ரொம்ப முக்கியமாக சங்கீதம், அப்புறம் சுவிசேஷம், அப்புறம் நிருபங்கள், ஸோ இந்த மாதிரி எல்லா வசனங்களையும் அட்லீஸ்ட்டு உங்களுக்கு படிக்க முடியல. இப்போ நம்ம சர்ச்சில் படிக்காத அம்மாக்கள் சிஸ்டர்ஸ்லாம் ஒரு சிலர் இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க பார்க்கும்போது தமிழ் ஆடியோ பைபிள் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. படிக்க தெரிஞ்சவங்க கூட உட்காந்து படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆனால் அவங்க படிக்க முடியாது, அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதவங்க, இல்லிட்ரேட் பீப்புள். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஆடியோ பைபிள் போட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் நமக்கு தேவை. ஸோ நம்முடைய நினைவுகளில் நீங்கள் இருக்கலாம், குழந்தைக்கும் நீங்கள் அதை தான் சொல்லித்தரணும். நீங்களும் அதை செய்ய தவறக்கூடாது. நீங்கள் எத்தனை வயசு ஆனாலும் சரி, நீங்கள் வயசான 70 வயசானவங்களாக இருந்தாலும் சரி, இருதயத்தில் உங்களால் எவ்வளோ ஞாபகப்படுத்த முடியுமா? அதாவது நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்க, அந்த டைமில் இருக்கும். அடுத்த நாள் நமக்கு ஞாபகம் படுத்தினா அது ஒரு நாள் ஞாபகம் வராமல் இருக்கலாம். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நிறைய பேர் அப்படி என்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் அனுப்புகிற வசனம்லாம் மனப்பாடம் பண்ணுறேன், ஆனால் ஒரு 4-5 நாள் கழித்து யோசிச்சு பார்த்தா ஞாபகம் வரலையே அப்படின்வாங்க. பரவாயில்ல, அன்றைக்கி உங்களுக்கு ஞாபகம் ஆச்சுல, அது உள்ளே தான் இருக்கும். தேவைப்படுற நேரத்தில் ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு உள்ளே இருக்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதனால் இந்த காரியத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த காரியத்தை, அந்த பெர்செப்ஷனை நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா அது கொஞ்சம் டீட்டெயிலான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி 3 காரியத்தை பார்த்துருக்கோம். மனுஷனுடைய ஆழ்த்தத்துவத்தில் இருக்கிற 3 காரியம்: யோசித்தல், திட்டமிடுதல், ஞாபகப்படுத்தல். ஸோ இதை நம்ம பழகிக்கொள்வோம். ஆழ்த்தத்துவம் ரொம்ப முக்கியம். அந்த ஆழ்த்தத்துவத்தை வைத்து தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமானவர்களாகவோ இல்லை தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாகவோ நம்ம மாற்றப்படுதல் நம்முடைய ஆழ்த்தத்துவத்தை பொறுத்து தான். ஸோ இருதயம்ன்றது ஆழ்த்தத்துவத்தை குறிக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இருதயம்ன்றது ஒரு சிம்மாசனம் மாதிரி, அதில் அமர்ந்து இருக்கிறது நம்முடைய ஆத்துமா. அந்த ஆத்துமாவில் இத்தனை காரியங்கள் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா? ஸோ நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் திரும்ப கேளுங்க. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். நீங்கள் திரும்ப கூட கேட்கலாம். இல்லை இதனுடைய கண்டினியூஷன் உங்களுக்கு புரியலனா இதுக்கு முன்னாடி இருக்கிற பழைய வீடியோவை கேளுங்க. கண்டிப்பாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவார். ஸோ நம்ம ரொம்ப முக்கியமாக சர்ச் விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாயங்காலம் மழை வந்தால் மட்டும்தான் இருக்காது, மற்ற டைம் கண்டிப்பாக இருக்கும். தயவு செஞ்சு பைபிள் ஸ்டடி எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? நான் திரும்ப எனக்கு சொல்ல கஷ்டமாக இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைய திரும்ப சொல்லிட்டு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உங்கள் பிள்ளை செய்யலை ஒரு விஷயம், திரும்ப எத்தனை தாட்டி சொல்லுவீங்க? ஒரு காரியத்தில் பயங்கர இப்போ பிள்ளைனா ஓங்கி ஒரு அறையலாம், திட்டலாம். இப்போ நான் அதை செய்ய முடியாது. நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே தான் இருக்க முடியும். வசனத்தை கவனிங்க, பைபிள் ஸ்டடி வாங்க, வார்த்தையை கேளுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் தயவு செய்து சொல்கிறேன். ஒருவேளை இந்த டைமில் நீங்கள் வரலனா அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். பட் முடிந்த அளவுக்கு எல்லாரும் அந்த டைமில் வர்றதுக்கு தயவு செஞ்சு பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவார். ஜெபிக்கலாமா? அன்பு மிரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானந்த நல்ல இரவு வேலைக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, இந்த நாளிலே மனிதனுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆழ்த்தத்துவத்தை குறித்தும் அந்த ஆழ்த்தத்துவத்தில் எங்களுக்கு
நீர் ஈவாய் கொடுத்திருக்கிற அநேக காரியங்களை குறித்தும் நாம் பார்த்தோம். இந்த ஆழ்த்தத்துவம், இந்த எங்கள் இருதயத்தின் நினைவுகள், எங்கள் ஆழ்த்தத்துவத்தை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எங்களுடைய யோசனைகள், எங்களுடைய திட்டமிடுதல், எங்களுடைய ஞாபகப்படுத்துதல், எங்களுடைய உணர்தல், கேள்வி ஞானம், இதெல்லாமே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு வரம் ஆண்டவரே. இதை நாங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தி வார்த்தையினாலே எங்களுடைய இருதயத்தை நிரப்பி, எங்களுடைய நினைவுகள், யோசனைகள் எல்லாம் தேவனுடைய காரியங்களினாலே நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது எங்களுடைய ஆழ்த்தத்துவம் தேவனுக்கு பிரியமானதாகவும், எங்களுடைய ஆழ்த்தத்துவம் பர்சனாலிட்டி குழந்தைகளாய் இல்லாமல் பூரண மனுஷர்களாய் வளரும்படியாக எங்களை உருவாக்குகிறதாகவும் இருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். கேட்ட வசனத்தின்படி நாங்கள் இன்னும் அதிகமாய் நாங்கள் தேவனுடைய வார்த்தையில வேரூன்றி இருக்கவும், தேவனுடைய வார்த்தை எங்கள் இருதயத்தில் எடுத்துக்கொள்ளவும், அதை ஒவ்வொரு நாளும் அதை ஞாபகப்படுத்தவும், ஆவியானவர் தேவையான நேரங்களில் எங்களுக்கு அந்த காரியங்களை நீங்கள் உணர்த்துங்க. உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியணும். உணர்வுள்ள இருதயத்தை தாரும். தேவனுக்கு பிரியமான ஒரு பர்சனாலிட்டி, ஒரு ஆழ்த்தத்துவமாக நாங்கள் மாற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே உயர்ந்திரும். வருகைக்காக ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களை வழி நடத்துவதா. காட் பிளஸ் யூ.